So very good morning to all. Very good morning. I'm audible, right? Once if it is audible, just tell me that we'll start the session. Today, important session and also நிறைய students face பண்ற difficulty face பண்ற 12th chapterல difficulty face பண்ற ஒரு chapter தான் நம்ம discussion பண்ண போறோம் பசங்களா. So once if it is audible, just tell me and we'll start the session. Yes. Okay, so we will start the sessions. I'm audible. Once if it is audible, just tell me. Then we'll start the session. Yes. Today we are going to discuss that very important session that discussion பண்ண போறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ற அதாவது புரியாம இந்த சாப்டரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுறாங்க. நீட் ஆனாலும் சரி, ஜேஇ ஆனாலும் சரி, போர்டு எக்ஸாம்லயும் the students not clear this chapter. Okay, so I'm going to discuss that chapter. So இப்போ இந்த செஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா starting from end, definitely you can understand this concept clearly. Okay, அது என்ன கான்செப்ட் அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி we'll start. Hello பசங்களா, today we are going to discuss that. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா so electric potential and capacitance தான் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ற அதாவது புரியாம அப்படியே மக்க படிச்சு அங்க போவாங்க, எக்ஸாமுக்கு போவாங்க, அங்க வர்ற ப்ராப்ளம்ல டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுவாங்க. So today I'm going to explain that from the basics, from that what is it, from the A. So A ல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பசங்களா. So electric potential னா என்ன, அந்த electric potential எப்படி அப்ளை பண்ணலாம், that capacitance னா என்ன, எப்படி capacitance combination இருக்கும்போது எப்படி அப்ளை பண்ணலாம், what is the energy stored in the capacitor. We will discuss all this chapter, all the topic one by one. Okay வா. So இன்னும் நீங்க இத லைக் பண்ணல அப்படினா just லைக் பண்ணிருங்க, then I can feel happy for that. Okay, so yes, thank you. ஒரு லைக் வந்துருச்சு. Yes, so thank you for that. So shall we start the session? So we'll start the session. Definitely பசங்களா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yes, so because lastல நாம டிஸ்கஷன் பண்ண நியூட்டன்ஸ் law of motion, today I'm going to discuss that full and full electric potential and capacitance. Okay, so டெஃபினட்டா இந்த கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து நீட்டுக்கு உங்களுக்கு 2 கொஸ்டின் இல்ல அப்படின்னா 3 கொஸ்டின் வரும் பசங்களா. So I'm going to discuss that chapter one by one. ஓகேவா? So we'll start this session. Yes, so first என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், then we'll start idea. ஓகேவா? So first I'm going to write what is the electric potential. So electric நான் எடுத்துட்டேன், electric potential. So this is very important topic பசங்களா. So நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ற டாபிக் இந்த டாபிக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல இருந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. So that's why I'm starting what is electric potential னா என்ன, எப்படி நாம டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் பசங்களா. So electric potential னா என்ன, first we'll discuss that. Yes, so இப்போ நான் எடுத்துட்டேனா ஜெனரலா கிளியரா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சோ இங்க பாருங்க, நான் இங்க ஆப்ஜெக்ட்டை வச்சுட்டேன்னு வெச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஐ அம் ரெப்ரசன்டிங் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னன்னு ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகேவா? பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லிசன், இது என்னோட சர்ஃபேஸ்னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, எர்த் சர்ஃபேஸ்னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த எர்த் சர்ஃபேஸ் நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னா கீழே வரும். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், இட் இஸ் a downward டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை நான் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஒர்க் டன் பண்ணாதான், அதை எனர்ஜியை கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இது மேல லிஃப்ட் பண்ண முடியும் இல்லையா? சோ அப்படின்னா நான் ஒரு ஒர்க் பண்ணணும், ஏன்னா வெயிட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஒர்க் பண்ணாதான் என்னால லிஃப்ட் பண்ண முடியும் இல்லையா? சோ அதுதான் நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சொல்லலாம். சோ அந்த ஒர்க் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். கிளியரா? சோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ் எக்ஸாம்பிள். இப்போ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, இது என்னோட எர்த் சர்ஃபேஸ் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை எர்த் சர்ஃபேஸ். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, எம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, சோ திஸ் இஸ் வாட் இஸ் தட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஹைட்ல, ஹைட்ல இருந்து நான் 0 ன்னு ரெப்ரசன்ட் பண்றேன். ஆன் தி சர்ஃபேஸ் இஸ் ஹைட் 0 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இங்க இருந்து நான் மேல ஹச்ங்கிற ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போனேன் அப்படின்னா, சோ நான் என்ன பண்ணணும், வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், இட் லாக் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்படின்னா இந்த வெயிட்டுக்கு எகெயின்ஸ்டா நான் ஒர்க் பண்ணாதான் இந்த ஆப்ஜெக்டை இங்க இருந்து எடுத்துட்டு போய் இங்க பிளேஸ் பண்ண முடியும் இல்லையா?
அப்படின்னா I'm doing work done against that what field, என்ன field, gravitational fieldக்கு against work பண்றேன். அந்த work தான் எதுவா ஸ்டோர் ஆயிருக்கும், gravitational potential energy ஸ்டோர் ஆயிருக்கும். Understand this one. The work done is stored in the form of potential. Clear? இங்க என்ன சொல்லலாம், gravitational potential சொல்லலாம். இதுவே electric field இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், that's a simple one. It is a electric potential னு சொல்லலாம் பர்சனலா. எப்படி நாம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, listen carefully, clearly understand this one. இப்போ நான் ஒரு சார்ஜ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். If I take a charge, இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் வெச்சிருக்கேன். This is what is my positive charge. It is a point charge நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். This is what is a point charge நான் எடுத்துட்டேன். Point charge. So point charge ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டேன், just I'm taking Q னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். This is point charge ஓட வேல்யூ Q னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். So இந்த பாயிண்ட் சார்ஜ் சுத்தியும் என்னவா இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா. இந்த பாயிண்ட் சார்ஜ் சுத்தியும் என்னவா இருக்கும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ரைட். சோ இத சுத்தியும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா. சோ இந்த ஃபீல்டுக்குள்ள ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இல்லனா என்ன பண்ணலாம், நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது என்ன ஆகும், அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. சோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். வாட் ஐ அம் கோயிங் டு டு, கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹியர் அண்டர்ஸ்டாண்ட், கிளியர்லி புரிஞ்சுக்குங்க பசங்களா. வாட் இஸ் a work done இங்க பாருங்க. சோ இதுக்குள்ள ஏதாவது ஒரு, இங்க பாருங்க இதுக்குள்ள இது ஃபீல்ட் இருக்கும். இந்த ஃபீல்டுக்குள்ள ஏதாவது ஒரு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அப்படின்னா ரிப்பல் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும். எஸ் ஆர் கிடையுமே பாட். பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும், சரி ரிப்பல் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும். ரைட். சோ ஈவன் இது டெஃபினட்டா என்ன ஆக்ட் ஆகும், ஒரு ஃபீல்டு ஆக்ட் ஆகும் இல்லையா. சோ இதுக்குள்ள ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லையா. சோ திஸ் இஸ் வாட் இஸ் a பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டேன். இதுக்குள்ள ஃபீல்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த ஃபீல்டை மீறி நாங்க ஒரு சார்ஜை வைக்கணும். இங்க நான் ஒரு சார்ஜை வைக்கணும் அப்படின்னு வச்சுக்குவேன். சோ against, சோ இங்க ஒரு சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ் நான் வைக்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் சிம்பிள். ஏன்னா இது ரிப்பல் பண்ணிரும். சோ ரிப்பல் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் என்ன வரும், சேம் பொசிஷனுக்கு வந்துரும் இல்லையா. சோ இங்க வைக்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நான் ஒர்க் பண்ணணும் இல்லையா. அந்த ஒர்க் டன் தான் என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும் பசங்களா. சோ அப்ப நான் எங்க இருந்து எடுத்துட்டு வரேன், இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வரேன். சோ திஸ் பாயிண்ட் இஸ் ஐ அம் டேக்கிங் இஸ் r னா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் r எடுத்துட்டேன். எங்க இருந்து, இன்ஃபினிட்டி. see here I am doing work done. எங்க இருந்து எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து rங்கிற ஒரு பாயிண்ட்க்கு நான் ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னா இட் இஸ் நாட் a simple. ஏன் அப்படின்னா இது ரிப்பல்சிவ் பண்ணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். அதை தாண்டி நான் ஒரு ஒர்க் டன் பண்ணணும். அந்த ஒர்க் டன் தான் என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். எப்படி நாம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் டிஃபைன் தட் வாட் இஸ் a work done, then we can start this idea. எஸ் ஆர் getting my point. So இதை நான் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, listen carefully. work done, பொட்டன்ஷியல் எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, listen. So work done, I'm starting. work done required to bring a charge, எங்க இருந்து, from, very important, from infinity to certain point. எஸ் ஆர் கிடையுமே, certain point. அது மட்டும் தானவா, இல்ல எதுக்கு. சோ ஐ அம் டூயிங் ஒர்க் டன் அகைன்ஸ்ட் வாட், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நான் ஒர்க் பண்றேன். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சோ அதுக்கு அகைன்ஸ்டா நான் ஒர்க் பண்றேனால ஒர்க் டன் certain point. So against to what, against to எதுக்கு ஃபீல்டுக்கு சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லலாம். clear, understood, right? So this is what is the definition of electric potential. And the work done is stored in the form of what is a potential energy store ஆயிருக்கும். This work done, very important, this work done is stored in the form of what, in the form of potential energy store ஆயிருக்கும். என்ன potential energy store ஆயிருக்கும், electric potential energy store ஆயிருக்கும். This is very important idea பசங்களா. clear? So the work done to bring a charge to infinity to certain point, right? Infinity to certain point,
that work done என்னவா இருக்கும் against that field இருக்கனால so and the work done என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படினா potential energy ஸ்டோர் ஆயிருக்கும். so this is nothing but electric potential energyங்கிறது என்ன அப்படினா it's nothing but work done தான். okay, work done against that field தான் பசங்களா, புரியுதா? so பெரிய மலை மாற நினைச்சுக்காதீங்க பசங்களா, that's work done. okay, so நீ மலை மாற நினைச்சிட்டீங்க அப்படினா ஏறது ரொம்ப கஷ்டம், சின்ன துரும்பா வச்சு பாருங்க. okay, electric potential you will understand this one clearly. ஒவ்வொரு கஷ்டத்தையும் நாம பெருசா எடுத்துட்டா அப்படின்னு வச்சுக்குவேன், அது நமக்கு எப்படிடா கவர் பண்றது, அதை ஓவர் கம் பண்றதுங்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் ஐ டேக் இட் தட், ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து கண்ணுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்க அது பெருசா தெரியும், பட் தூரமா வச்சீங்க அப்படின்னா அது சின்னதா தெரியும் பசங்களா. ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்பெஷலி ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த சாப்டரை பொறுத்த அளவுக்கு நீங்க டிஃபிகல்ட் நினைச்சீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈஸி நினைச்சிட்டு படிச்சீங்க அப்படின்னா you will understand this chapter very quickly. so electric potential, electric field விட electric potential ரொம்ப ரொம்ப ஈஸி பசங்களா. so தயவு செய்து கிளியரா புரிஞ்சுக்கங்க. so electric potential energyங்கிறது என்ன அப்படின்னா it's nothing but work done, அவ்வளவுதான். that's it, you have to remember that. yes or no? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா just right thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். so யாரெல்லாம் இருக்கீங்க just tell me that good morning to all. so clear-ஆ சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா. so good morning, tell me the good morning. so good morning சொல்லும்போது I am very excited so to teach something to you. yes பசங்களா, I am expecting that. okay, so இருக்கவங்க தயவு செய்து just so comment பண்ணுங்க. so like பண்ணிருங்க பசங்களா. especially I am expecting ஒரு 50 லைக் வரும்ங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். so இப்போ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா just ஒரு குட் மார்னிங் போட்டு so புரிஞ்சிச்சா அப்படின்னா ஃபயர் சிம்பிளை தட்டி விடுங்க, இல்ல அப்படின்னா தம்ஸ் அப் தட்டி விடுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் டீச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் தட். இது புரிஞ்சுதா? இட் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் தான் நாம என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்றோம். இந்த ஒர்க் டன் நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஸோ வில் டிஸ்கஸ் தட். இந்த ஒர்க் டன் நான் சொல்லிட்டேன். ஒர்க் டன் எகெயின்ஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஜெனரலா ஒர்க் டன் சீங்க இது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லலாம் ஒர்க் டன். இங்க ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ வேரியபிள் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏன்னா ஃபோர்ஸ்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? F is equal to K Q1 Q2 divided by what? R square. ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ இட் இஸ் வேரியபிள் ஃபோர்ஸ். அப்படின்னா நான் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா தட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு so it is nothing but variable force இருக்கனால நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? first I am writing that F dot dr. so ஒரு small displacement இங்கிருந்து இங்க நான் எடுத்துட்டு வர்றதுக்கு small work done பண்றது என்ன சொல்லலாம்? F dot dr சொல்லிட்டேன். இது ஒன் டைமென்ஷனலா இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன சொல்லலாம்? this is we can say it is what dx ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். so இது ஒன் டைமென்ஷனலா இருந்துச்சு அப்படின்னா if it is what F dot dx ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதே 2 dimension 3 dimension dr ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So இப்போ total work done எங்கிருந்து எங்க எடுத்துட்டு வரேன்? infinity to certain point எடுத்துட்டு வரேன். so I am doing integration. எங்கிருந்து infinityல இருந்து rங்கிற பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வரேன். work done against the field, that's why it is a negative. புரிஞ்சுதா? so this must be known clearly. so work done against the field இருக்கனால we can say it is a negative னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். so இதுதான் என்ன சொல்லலாம்? so we can say it is a work done னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியரா பசங்களா? so this is very important thing. why it is a negative? because work done against the field. yes or no? so இது என்ன சொல்லலாம் அப்படின்னா negative because, so we can say it is a negative because of what? negative work done against the field, against to the field. என்ன field? it is a electric field against நான் ஒர்க் பண்ணிருக்கேன். கிளியரா? so this is what is that நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா potential energy. so இது என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா it is stored in the form of potential energy ஸ்டோர் ஆயிருக்கும், electric potential energy ஸ்டோர் ஆயிருக்கும் பசங்களா. கிளியரா? இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா just we define that what is that electric potential என்னன்னு சொல்லிட்டோம். எப்படி நாம இந்த electric potential கால்குலேட் பண்ணலாம்? for a point charge ஓட தான் நாம கால்குலேட் பண்ண போறோம். first idea clear? everyone understood right? so புரிஞ்சுச்சா அப்படின்னா thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். so இன்னும் அமைதியா இருக்கீங்க பசங்களா? try to answer this one. don't sit simply. நீங்க இந்த டைம்ல நீங்க அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா தூக்கம் வந்துரும் பசங்களா. தூங்குனீங்க அப்படின்னா இந்த டாபிக்கை உங்களால கவர் பண்ண முடியாது. so try to answer. so just comment பண்ணுங்க. புரிஞ்சுச்சா அப்படின்னா thumbs up பண்ணுங்க. I can know this one you understand or not. yes clear?
So now I'm going to calculate that. So அந்த work done தான் calculate பண்ண போறேன். So work done due to point charge என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். Work done due to what is the charge is that? Point charge நால calculate பண்ண போறேன். Work done due to point charge. So work done due to what? Due to point charge. Due to point charge. So this is what? Point charge. So that is nothing but potential energy due to point charge. ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சுட்டேன், இன்னொரு சார்ஜ் நான் எடுத்துட்டு வரும்போது வாட் இஸ் ஒர்க் டன், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நான் பார்க்க போறேன். எஸ் ஆனோ ஆல்ரெடி நோ த கான்செப்ட். ஸோ நாம இப்போ அது வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போறோம் பசங்களா, கிளியரா தெரிஞ்சுக்க. ஸோ நான் இங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பிளேஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், கியூங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு சார்ஜை வைக்க போறேன். ஓகேவா? ஸோ எங்க இருந்து அப்படின்னா இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வரேன், இங்க வைக்க போறேன் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இன்ஃபினிட்டி. இது என்ன சொல்லலாம், இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இந்த என்ன சொல்லலாம் சார்ஜோட வேல்யூ ஸ்மால் கியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் அ டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கேன் வி கால்குலேட் த ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ வி கேன் கால்குலேட் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் dot dr dx ன்னு சொல்லலாமா, because it is one dimensional சொல்லும்போது. so இங்க variable is r, so I'm representing is r ன்னு ரெப்ரசன்ட் பண்றேன். எங்க இருந்து அப்படினா infinity to rங்கற பாயிண்ட்க்கு நான் கொண்டு வரேன். now what is the force கால்குலேட் பண்ணலாமா? first force நான் கால்குலேட் பண்றேன் minus integral over forceங்கிறது என்ன சொல்லலாம், இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க force, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த டெஸ்ட் சார்ஜுக்கும் இடையில இருக்க force நாம கால்குலேட் பண்ணலாமா? forceங்கிறது என்ன சொல்லலாம், k capital Q small q divided by what? r square dot what is dr சொல்லலாம், r square dot dr. yes or no? getting me point? clear? r dot dr. so potential energy ங்கிறது என்ன சொல்லலாம், it is a scalar quantity. potential energy ங்கிறது scalar quantity. understand this one. இப்போ நான் இதை integrate பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? so இதை integrate பண்றேன் k capital Q small q so minus constant என்ன சொல்லலாம் integral over இந்த மேல வந்துருச்சு அப்படின்னா r power minus 2 dr. so இதை integrate பண்ணா என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம். r power minus 2 plus 1 divided by minus 2 plus 1 என்ன கிடைச்சிரும், r power minus 1 divided by minus 1. அப்ப என்ன கிடைச்சிரும், இது நான் integrate பண்ணும்போது if I integrate this one k capital Q small q, right? so இப்ப என்ன இருக்கும் minus 1 by r ன்னு சொல்லலாமா, இந்த minus plus ஆயிரும். so infinity, so this is r. upper limit substitute பண்ணும்போது என்ன கிடைச்சிரும், this is nothing but k capital Q small q divided by r. lower limit substitute பண்ணும்போது 0. so this is what is a potential energy store ஆயிருக்கும். yes or no? getting me point? so because it is a difference நான் எடுத்துட்டேன் அப்படினா வெச்சுக்கேன் infinity. so இந்த reference pointல potential energy என்னவா இருக்கும் அப்படினா at reference point potential energy become what? so at reference point potential energy becomes 0. ஏனா infinity இருக்கு, because it is potential energy inversely proportional to r. so distance infinity ஆ இருக்கும்போது 1 by infinity என்னவா இருக்கும், 0 வா இருக்கும், potential becomes 0. clear? so this must be known clearly. yes or no? everyone understood, right? so இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? so this is very important idea, you must know clearly. any doubt பசங்களா? புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுச்சு அப்படினா just tell me that I can go with the next one. okay, try to answer this one. அமைதியா இருக்காதீங்க பசங்களா, ஆன்சர் பண்ணுங்க. so புரிஞ்சுச்சு அப்படினா just tell me that this idea. yes or no? getting me point? this is what is the potential ன்னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். point charge நால what is the potential is that kq by r. so இதுவே point charge positive charge ன்னு எடுத்துட்டு வந்தது positive charge. இதுவே நான் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வந்தேன்னு வெச்சுக்கேன், if it is take it is negative charge. same idea நான் எடுத்துட்டேன், இது positive q. so இந்த rங்கற டிஸ்டன்ஸ்ல நான் நெகட்டிவ் சார்ஜ் நான் கொண்டு வரேன்னு வெச்சுக்கேன். so no need to do work done. ஏனா இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணிரும். ஏனா இது பாசிட்டிவ் சார்ஜ், இது என்ன பண்ணிரும், அட்ராக்ட் பண்ணிரும். no I am not doing work done against that field. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பண்ணும்போது அட்ராக்ட் பண்ணிரும். so இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பதிலா நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேனா so potential energy என்னவா இருக்கும், k capital Q small q divided by r. but இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கனால நெகட்டிவ். so this is what is a negative charge. so this is what is a negative charge. that's a simple negative charge. this must be know clearly. okay, negative charge நால என்ன field ன்னு தெரிஞ்சுக்கணும். okay, this is what is a negative charge நால what is a potential நாம தெரிஞ்சுக்கலாம். yes or no? getting me point? clear? everyone understood, right? so this is very important idea, you must know clearly what is a potential. அப்படினா நான் ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வரும்போது kq by r ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டா, இது பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுனா plus q ஆ இருக்கும்,
நெகட்டிவ் சார்ஜ் ஆன்சர் மைனஸ் கியூ, சிம்பிள் ஒன், பிளஸ் கியூ மைனஸ் கியூ. அப்படின்னா நான் ஒவ்வொரு சார்ஜ் எடுத்துட்டு வரும்போதும் நான் என்ன பண்ணணும், we have to do work done, நான் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும். எஸ்ஆன் ஆர்கடிமி பாயிண்ட், ஒவ்வொரு சார்ஜ் எடுத்துட்டு வரும்போது we have to do work done. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, n number of charge நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா என்ன ஒர்க் டன் பண்ணணும், the last question is that. So n number of charge நான் எடுத்துட்டு வரும்போது என்ன ஒர்க் டன் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். Understand this one clearly. Yes or no? So if it is n number of charge நான் எடுத்துட்டு வரேன், so I'm going to take it is that n number of charge நான் ஒரு particular pointக்கு எடுத்துட்டு வரேன், என்ன ஒர்க் டன் பண்ணணும் அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ண போறேன். Okay, so the n number of charges, n number of charges, n number of charge நான் எடுத்துட்டு வரேன், charge நான் எடுத்துட்டு வரேன்னு வெச்சுக்கோங்க. What is the work done? I'm going to calculate this. Okay va, n number of charge நான் எடுத்துட்டு வரேன். So understand this one clearly. இப்போ நான் எடுத்துட்டு வரேன், first charge நான் எடுத்துட்டு வரேன்னு வெச்சுக்க. இது இந்த charge நான் qங்கற ஒரு charge இருக்குன்னு வெச்சுக்க. இத சுத்தியும் ஒவ்வொரு ஃபீல்ட் இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படினா, I am going to place that different pointல நான் டெஸ்ட் சார்ஜ் நான் place பண்றேன். எப்படினா 1 by, இங்க பாருங்க டெஸ்ட் சார்ஜ் நான் place பண்றேன். டெஸ்ட் சார்ஜ்ங்கிறது அப்படினா it does not produce any electric field. அத மட்டும் தெரிஞ்சுக்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா, இப்போ நான் ஒரு இடத்துல நான் place பண்றேன். எங்க அப்படினா rங்கற டிஸ்டன்ஸ்ல நான் place பண்றேன், ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் நான் place பண்றேன். ஓகேவா, rங்கற டிஸ்டன்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் நான் place பண்றேன். சோ இதனால பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அப்படினா, சோ இத நான் q1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. I am taking this q1, பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் கால்குலேட் பண்றேன். சோ u is equal to, I am taking u1 எடுத்துட்டேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த q1 ல வெச்சனால, இந்த rங்கற டிஸ்டன்ஸ்ல வெச்சிருக்கனால என்ன சொல்லலாம், so this what k q1 positive, so q divided by what is the distance is that rங்கற டிஸ்டன்ஸ்ல நான் place பண்ணிட்டேன். SN ஆர்கடிமி பாயிண்ட். சேம் இந்த சார்ஜ் எங்க place பண்றேன் அப்படினா, சேம் இந்த சார்ஜ் நான் எங்க place பண்றேன் அப்படினா, see here I'm going to place, so 2rங்கற டிஸ்டன்ஸ்ல place பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோங்க. 2rங்கற டிஸ்டன்ஸ்ல place பண்றேன். சேம் பாசிட்டிவ், பட் இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டேன் அப்படினா, அதோட வேல்யூ q2 to represent that. So I'm going to place, இன்னொரு சார்ஜ் எடுத்துட்டு போய் நான் இங்க place பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இதனால என்ன பொட்டன்ஷியலா இருக்கும், u2 நான் எடுத்துட்டேன், k capital Q small q2 divided by what is that distance என்ன சொல்லலாம், 2rங்கற டிஸ்டன்ஸ்ல place பண்ணிட்டேன். இதுமே நான் இன்னொரு இடத்துல என்ன பண்றேன் அப்படினா, I am going to place, எவ்வளவு r டிஸ்டன்ஸ்ல place பண்றேன் அப்படினா, so I am going to place 4rங்கற டிஸ்டன்ஸ்ல நான் place பண்றேன். This is what is the distance is that 4rங்கற டிஸ்டன்ஸ்ல q3ங்கறத நான் place பண்றேன். See, first நான் q1 ன place பண்ணிட்டேன், அதுக்கு அப்புறம் எடுத்துட்டு q2 வை நான் place பண்றேன், எடுத்துட்டு q3 நான் place பண்றேன். SN or getting me point? So q3 ன 4r டிஸ்டன்ஸ்ல place பண்றேன். q3 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், this is what is the k q3 divided by what is the distance is that 4rங்கற distance. அப்பனா இன்ஃபினிட்டில இருந்து எடுத்துட்டு வர்றேன், அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல place பண்றேன். Next I'm going to place, என்ன டிஸ்டன்ஸ்ல place பண்ண போறேன் அப்படினா, so this what 8rங்கற டிஸ்டன்ஸ்ல place பண்றேன். 8rங்கற டிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்றேன், q4 ர place பண்றேன். அப்பனா அந்த q4 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், q4 is equal to k q4 divided by what, this what is the 8r ன்னு சொல்லலாமா? Clear? So everyone understood, right? Clear up? Yes, good morning. இப்பதான்டா Nancy, hello sir, good morning, good morning. சிவகுமார், yes, good morning. இப்பதான்டா கொஞ்சம் சந்தோஷம், ஏன்னா ரிப்ளை பண்ணும்போது வரும் ஒரு ஹாப்பி இருக்கு இல்லையா, so happy for that. Good morning, understood, right? இது புரிஞ்சுதா பசங்களா? Nancy, yes, good morning. Shivakumar, good morning. Okay, yes, clear, everyone understood, right? Clear? இப்போ நாம டோட்டல் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாமா, sum of the potential. அப்படினா இந்த டோட்டல் பொட்டன்ஷியல் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணனும் அப்படினா, what is the total potential நான் கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், so total potential is equal to u is equal to u1 plus u2 plus what, u3, so on. நான் infinity number of charge place பண்றேன், infinity number of charge place பண்றேன். ஓகேவா, infinity. so எடுத்துட்டேன் அப்படினா என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம், k q இல்லையா, k q because common பாருங்க, k q common இல்லையா, k q common, right, k q common. இப்போ நான் q1 is equal to q2, all the charges are same charges நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க, similar charges எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. so similar charge அப்படினா என்ன சொல்லலாம், k capital Q small q எடுத்துட்டேன், divided by r எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் என்னவா இருக்கும், இங்க 1 plus, ஏனா k q divided by r வெளிய எடுத்துட்டேன், k q divided by r வெளிய எடுத்துட்டேன், இங்க 1 இருக்கும். இந்த இதுல பாருங்க 1/2 இருக்கும், this is what 1/2 இருக்கும். இங்க என்னவா இருக்கும், k q divided by r வெளிய எடுத்துட்டேன் அப்படினா என்னவா இருக்கும், 1/4 இருக்கும். then இங்க என்னவா இருக்கும், k q divided by r 1/8 இருக்கும், up to what is it, infinity. Clear? Everyone understood, right? இது புரிஞ்சுதா பசங்களா? Clear? If you understand this one, just tell me that. Okay va?
So, இப்போ நாங்க என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா it is a geometric progression எடுக்கலாம் 1 plus 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 எப்படி எடுத்தலாம் அப்படின்னா geometric progression S infinity is equal to 1 divided by 1 minus common ratio. Common ratio ஓட வேல்யூ என்னது? Common ratio. இங்க பாருங்க common ratio இது கூட என்னவா இருக்குன்னு பாருங்க. So இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா just I am writing that 1 plus 1 by 2 plus 1 by 2 the whole square. 1 by 2 the whole square. இல்லையா plus 1 by 2 the whole cube சொல்லலாமா? ஏன்னா 8 என்ன சொல்லலாம் 2 cube னு எழுதலாம் ரைட் 2 cube னு எழுதலாம் கிளியரா? சோ இங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுல காமன் என்னவா இருக்கு 1ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட்ங்கிறது என்ன சொல்லலாம் 1 மைனஸ் காமன் ரேஷியோ என்னவா இருக்கு காமன் ரேஷியோ எல்லாத்துக்கும் என்னவா இருக்கும் 1 by 2 இருக்கு 1 by 2 எடுத்துட்டேன் அப்படின்னா 1 divided by 1 minus 1 by 2 னு சொல்லலாம் எஸ் ஆனா ரிகர்டிங் பாயிண்ட் 1 divided by 1 minus 1 by 2 clear so இப்போ நான் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும் 1 divided by 2 minus 1 divided by 2 so இந்த 2 என்ன ஆயிரும் மேல போச்சு அப்படினா just it is 2 2 minus 1 1 clear so இதோட சொல்யூஷன் என்னது 2 so இப்போ ஃபைனலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் பாருங்க so k capital Q small q divided by r so this is what is a 2 clear so this is what is a potential னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம் clear everyone understood right clear ஆ பசங்களா so this is what is it infinity number of charge place பண்ணும்போது what is a potential நமக்கு தெரியணும் this is what is the first question is that clear everyone understood right clear ஆ பசங்களா so this is idea you must know clearly any doubt இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா so இதே தான் நாம என்ன பண்ணலாம் அப்படினா arithmetic progressionல நாம சால்வ் பண்ணலாம் problem yes or no no the question is that next என்ன பார்க்க போறோம் அப்படினா இதுவே நான் எடுத்துட்டேன் இது நான் 1 by 1 ஒவ்வொரு சார்ஜ் நான் பிளேஸ் பண்ணேன் இப்போ நான் group of charge நான் பிளேஸ் பண்ண போறேன் அதாவது இங்க பாருங்க நான் ஒரே ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னு வெச்சுக்குவேன் so very important thing next என்ன பார்க்க போறோம் அப்படினா very important thing assembling of charges assembling of what is a charge so assemble பண்ணும்போது என்ன work done நாம பண்ண போறோம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் assembling of charges assembling னா நான் n number of charges நான் place பண்ண போறேன் listen carefully assembling of the charges நாம பார்க்க போறோம் இதுதான் நமக்கு क्वेश्चनா வர போகுது क्वेश्चनங்களா what is the potential energy ங்கறத நாம பார்க்க போறோம் yes or no everyone understood right yes so morning நான் எடுத்துட்டேன் morning எந்திரச்சனும் ஒரு டீ குடிச்சா மட்டும் தான் என்னவா இருக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்லையா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மார்னிங் சோ யாருக்கெல்லாம் டீ யாருக்கெல்லாம் காபி குடிக்க சொல்லுங்க பசங்களா எஸ் சார் 7 o'clock ஸ்கூல்ல போகணும் அது எஸ் நான்சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் ஆனா நீங்க 7 o'clock வரைக்கும் என்ன புரிஞ்சிட்டீங்களோ that is useful for you yes but நீங்க வந்துட்டீங்க இல்லையா happy yes so ஒரு சிலர்னால I am feeling happy for that okay so நீங்க நான்சி உங்கனால I am happy okay so now what is that we are going to discussing assembling of charges நாம பார்க்க போறோம் assembling of charges அப்படினாங்க பாருங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நான் எடுத்துட்டேன் okay this is what is my positive charge right இப்போ நான் இங்க பாருங்க understand this one இங்க rங்கிற டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வரணும் அப்படினா potential is what is a kq divided by small q divided by r ன்னு சொல்லலாம் இல்லையா k capital Q small q divided by r சொல்லலாம் இப்போ இந்த சார்ஜ் பக்கத்துல இன்னொரு சார்ஜ் இருக்கு அப்படினு வெச்சுக்கோங்க இன்னொரு சார்ஜ் இருக்கு அப்படினா see here இதனாலயும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அதுக்கு நான் அகைன்ஸ்டா வர்க் பண்ணனும் then இதனாலயும் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அதுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணனும் அப்படினா சோ என்னோட வர்க் டன் என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் understand this one very important thing அதாவது ஒரு சார்ஜ் மட்டும் இருந்துச்சு அப்படினா அதனால மட்டும் நாம வர்க் பண்ணா போதும் பட் சார்ஜ் அதிகமாக நான் வர்க் பண்றது என்னவாகும் அதிகமாகும் அப்படினா சார்ஜோட வேல்யூ 2q 4q 5q சொல்லும்போது என்ன பண்ணணும் நான் பண்ற வர்க்கும் என்ன ஆகும் அதிகமாகும் ஏனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் ஏனா நான் பக்க கொண்டு வர என்ன ஆகும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் நான் வர்க் டன் அதிகமா பண்ணனும் சோ அசெம்பிளிங் ஆஃப் சார்ஜஸ் நான் எடுத்துட்டேன் அப்படினா ஒரு சார்ஜ் நான் வெச்சிட்டேன் அப்படினா இன்னொரு சார்ஜ் நான் வைக்கும்போது வர்க் டன் அதிகமா நான் பண்ணனும் again third சார்ஜ் பண்ணும்போது இந்த ரெண்டு சார்ஜ்னாலயும் என்ன இருக்கும் அந்த ஃபீல்ட் இருக்கும் அதுக்கு அகைன்ஸ்டா அதிகமா நான் வர்க் பண்ணனும் so example if I started that listen carefully listen everyone நான் எப்படி நான் ஃபார்ம் பண்றேன் அப்படினா listen இந்த equal so this equilateral trapல ஷேப்ல நான் என்ன பண்றேன் ஒரு சார்ஜை நாம ஃபார்ம் பண்ண போறோம் ஓகேவா so equilateral ஷேப்ல I am going to charge நான் ஃபார்ம் பண்ண போறேன் yes or no so this is what is a triangle equilateral triangle நான் எடுத்துட்டேன் அப்படினா so இதுல நான் சார்ஜ் ஃபார்ம் பண்ண போறேன் எப்படினா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் நான் வைக்க போறேன் q1 வைக்க போறேன் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் q2 வைக்க போறேன் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் q3 நான் வைக்க போறேன்
ஸோ இப்படி நான் வைக்கணும் அப்படின்னா என்ன ஒர்க் டன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பசங்களா. ஓகே, ஐம் கோயிங் டு டேக் ஒவ்வொரு சார்ஜா இன்ஃபினிட்டிலேருந்து நான் எடுத்துட்டு வரேன், என்ன ஒர்க் டன் நாம் பண்ணணும் என்னன்னு பார்க்கலாம். எஸ் சார், திஸ் இஸ் வாட் இஸ் த அசம்பிளிங் ஆஃப் சார்ஜஸ். இஸ் இட் கிளியர்? Listen carefully. Initially நான் 1 by n எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் சார்ஜ் நான் எடுத்துட்டு வரேன். I'm going to take it as a first charge. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரும்போது CR இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் Q1 எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க Q1 சொல்லும்போது there is no charge. இங்க ஒரு சார்ஜே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம்? There is no need to do work done. சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒர்க் டன் அகைன்ஸ்டா பண்ணணும். பட் சார்ஜே இல்ல, சிம்பிளா என்ன பண்ணலாம், இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சார்ஜ் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ Q1 எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க இருந்து அப்படின்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். எஸ் ஆர் ஆர்கடிமி பாயிண்ட் Q1. தேர் இஸ் நோ சார்ஜஸ் பிரசன்ட், நோ நீட் டு டூ ஒர்க் டன். அப்படின்னா இந்த சார்ஜை இன்ஃபினிட்டில இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நோ நீட் டு டூ ஒர்க் டன், ஏன்னா ஃபீல்டே இல்லை. அப்படின்னா ஒர்க் டன் டு பிரிங் எ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா no need to do work done. இப்போ நான் என்ன பண்றேன், செகண்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். ஓகேவா, செகண்ட் சார்ஜ் எந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிளா இருக்கனால இந்த டிஸ்டன்ஸ் நான் R எடுத்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட், திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் R. நான் எங்க இருந்து எடுத்துட்டு வரேன், இன்ஃபினிட்டில இருந்து இந்த Rங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த சார்ஜ் இருக்கனால இங்க ஒரு ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படின்னா நான் Q2 வைக்கும் போது என்ன அப்படின்னா, ஸோ இந்த சார்ஜுக்கு எகெயின்ஸ்டா நான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த சார்ஜோட ஒரு ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணணும். எந்த சார்ஜ் வைக்கும் போது, Q2ங்கிற சார்ஜ் வைக்கும் போது அதுக்கு நான் ஒர்க் டன் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ஒர்க் டன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் இஸ் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி Q1 எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன்ங்கிறது என்ன சொல்லலாம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு Q2ன்னு எடுத்துட்டேன். என்ன சொல்லலாம், K இந்த ரெண்டு சார்ஜ் கிடையில Q1 Q2 டிவைடட் பை வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் இஸ் Rங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். எஸ் ஆர் ஆர்கடிமி பாயிண்ட் கிளியர், எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர். நவ இப்போ வேற சார்ஜ் எடுத்துட்டு வரேன், Q3ங்கிற சார்ஜ் எடுத்துட்டு வரேன். எங்க அப்படின்னா, சோ இந்த டிஸ்டன்ஸ்ல எடுத்துட்டு வரேன். திஸ் இஸ் வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் இஸ் R. இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இட் இஸ் R இல்லையா? சோ இங்க நான் ஒரு Q3 நான் வைக்கும் போது நான் Q3 வைக்கிறேன், இந்த சார்ஜுக்கு எகெயின்ஸ்டா நான் ஒர்க் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த சார்ஜுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணணும். ரெண்டு சார்ஜ் இருக்கனால ரெண்டு சார்ஜுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணாதான் நான் அங்க பிளேஸ் பண்ண முடியும். கிளியரா? சோ அந்த ஒர்க் டன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், W3 is equal to ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில என்ன ஒர்க் டன் கால்குலேட் பண்ற, K capital Q1 Q3 divided by what is the distance is that Rங்கிற டிஸ்டன்ஸ். எந்த இதுக்கு, இந்த ரெண்டு சார்ஜ். இப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில நான் என்ன கால்குலேட் பண்ணா, அதாவது இந்த சார்ஜ் இந்த ஃபீல்டுனால நான் ஒர்க் டன் பண்ணணும் இல்லையா, ஐ எம் டூயிங் ஒர்க் டன் அகைன்ஸ்ட் த ஃபீல்ட். அப்ப நான் எப்படி சொல்லலாம், K Q3 சேம் சார்ஜ், பட் இந்த சார்ஜ் என்னது, Q2 divided by what is the distance is R. Clear? Everyone understood, right? So புரிஞ்சிச்சு அப்படினா thumbs up பண்ணுங்க. Understand this one? Okay, புரிஞ்சிச்சு அப்படினா thumbs up பண்ணடா பசங்களா. So I can feel happy for that. So உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அமைதியா இருந்தீங்க அப்படினா புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. டக்கு நான் போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். So once புரிஞ்சிச்சு அப்படினா thumbs up பண்ணுங்க. So net work doneங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். net work doneங்கிறது, so இப்போ இந்த ஸ்கொயர்ஸ், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப், ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஷேப்ல நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நெட் ஒர்க் டன் என்னது, சோ இந்த ஒர்க் டன் W1 plus W2 plus what, W3. எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ W1 0, W2ங்கிறது என்ன, K Q1 Q2 divided by what, R plus next W3ங்கிறது K Q1 Q3 divided by what, R plus K Q1 Q3 Q2 divided by what, R. So this is what is that work done nama represent pannalam. Clear? Yes, everyone understood, right? So this is very important idea, you must know clearly. Yes or no argadi point pasangala. So இத நம்ம ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படினா, listen carefully. So இத எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா, listen. எப்படினா இந்த ஃபார்ம் ஆகும். So இந்த ஷேப்ல நான் ஃபார்ம் பண்ணனும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா, first Q1 Q2 க்கு இடையில இருக்கிறது கால்குலேட் பண்ணனும். Then Q1 Q3 க்கு இடையில கால்குலேட் பண்ணனும். That's it. Next one, Q2 Q3 க்கு இடையில கால்குலேட் பண்ணனும். That's it, problems over. Okay va? So don't see backward direction, see forward direction. அப்படினா என்ன பண்ணனும், Q1 க்கும் Q2 கால்குலேட் பண்ணனும், Q1 and Q3 கால்குலேட் பண்ணனும். நெக்ஸ்ட் Q2 Q3 கால்குலேட் பண்ணனும். Q1 again மறுபடியும் கால்குலேட் பண்ண கூடாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எப்படி பாருங்க, Q1 க்கும் Q2 க்கும் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். K Q1 Q2 divided by R plus இப்ப Q1 க்கும் Q3 க்கும் K Q1 Q
3 divided by r முடிஞ்சதா plus இப்போ எதுக்கு இடையில கால்குலேட் பண்ணோம் q2 q3 k q2 q3 divided by what r so same term உங்களுக்கு கிடைச்சிருக்கும் yes and getting me point so take it as a shortcut நீங்க எடுத்துக்க don't see backward direction அப்படினா நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ மறுபடியும் சர்க்கிள்ல வரும்போது அத பார்க்க கூடாது எக்ஸாம்பிள் I'll start listen carefully so இப்போ நான் எடுத்துட்டேன் எப்படி பார்க்க போறேன்னு பாருங்க இப்போ நான் இந்த ஷேப் என்ன ஷேப்ல ஃபார்ம் பண்ண போறேன் அப்படினா ஸ்கொயர் ஷேப்ல நான் என்ன பண்ண போறேன் இந்த சார்ஜை ஃபார்ம் பண்ண போறேன் அப்படினா what is the work done நாம கால்குலேட் பண்ண போறோம் சோ இங்க பாருங்க this is what is a q1 q2 q3 positive q3 but இங்க என்ன சொல்லிட்டேன் சோ இங்க q4 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க q4 எடுத்துட்டேன் சோ எப்படி work done கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் q1 q2 q1 q3 then q1 q4 முடிஞ்சதா நெக்ஸ்ட் ஒன் q1 விட்டுறணும் அதுக்கு அப்புறம் q1 பார்க்க கூடாது நெக்ஸ்ட் என்ன அப்படினா see next என்ன அப்படினா q2 q3 then q2 q4 again q2 பார்க்க கூடாது நெக்ஸ்ட் என்னது so if I started q3 q4 that's it இதுதான் ஐடியா yes and or getting me point so இத எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னு பாருங்க first I am going to write this one q1 ல இருந்து கால்குலேட் பண்ணலாமா so net work done அதாவது நான் ஸ்கொயர் ஷேப்ல ஃபார்ம் பண்ணனும் அப்படினா what is the work done நாம கால்குலேட் பண்ண போறோம் understand this one clearly so work done is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் first q1 and q2 so q1 and q2 k q1 q2 divided by what is the distance is that so in the distance நான் r எடுத்துட்டேன் அப்படினா என்ன சொல்லலாம் so this distance is r clear everyone understood right plus next இந்த ரெண்டு சார்ஜ் கிடையில k q1 q3 divided by what is the distance is that so in the distance நாம கால்குலேட் பண்ணலாமா எப்படி கால்குலேட் பண்ணலாம் இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணலாம் so Pythagoras theorem அப்ளை பண்ணலாமா can we apply the Pythagoras theorem so இந்த distance என்ன சொல்லலாம் இது r இது சொல்லும்போது இது √2r so அப்ப diagonal எலிமெண்ட்க்கு diagonal நான் பார்த்தேன் அப்படினா what is the distance is that √2r for a Pythagoras theorem right என்ன ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க √2r yes or no plus இப்போ எது கால்குலேட் பண்றேன் q1 க்கும் q4 க்கும் இடையில கால்குலேட் பண்றேன் k q1 q4 divided by what this is what is the distance is that and the distance என்னது r புரியுதா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் எதை பார்க்க கூடாது q1 பார்க்க கூடாது ஓகேவா q2 ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும் shall we start q2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் plus எதுக்காக q2 ம் q3 ம் q2 க்கும் q3 க்கும் நான் கால்குலேட் பண்றேன் what is value k q2 q3 divided by what is the distance is that இந்த ரெண்டு இடையில distance is r next one எதுக்கு பார்க்கறேன் q2 க்கும் இந்த q4 க்கும் பார்க்கறேன் q2 க்கும் இந்த q4 க்கும் plus k q2 q4 divided by what √2r so ஏனா இந்த distance is √2r இந்த distance is √2r again நீங்க எதுக்கு வரக்கூடாது q1 க்கு வரக்கூடாது பசங்களா so இதுக்கு அப்புறம் q1 சேர்த்த கூடாது so q1 வெச்சு நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படினா ஒரு லூப் முடிஞ்சிருச்சு அப்படினா again அந்த q1 க்கு வரக்கூடாது understand this one clearly yes clear everyone understood right next one இப்போ நான் எது முடிஞ்சிருச்சு q இங்க பாருங்க q4 ஒரு லூப் வரணும் ஓகேவா இங்க ஸ்டார்ட் பண்ற 1 2 3 முடிஞ்சிருச்சு q1 விட்டுறணும் q2 சொல்லும்போது 1 2 that's it next q3 சொல்லும்போது so k q3 q4 divided by what is the distance is that in the distance என்னது r so this is what is the total number of terms 6 term நமக்கு வரும் clear yes or no any doubt யாராவது புரியாம இருக்கா பசங்களா புரியலனா just tell me that I can solve one more time also so this is very important point you must know clearly yes or no clear any doubt understood right clear டா பசங்களா clear so இப்போ क्वेश्चन பாருங்க நான் என்ன क्वेश्चन கேக்குறேன் அப்படினா வெச்சுக்கோங்க this is question what we are going to discuss that so clear பாருங்க இதுதான் क्वेश्चन இத நான் அப்படியே வெச்சிட்டேன் ஓகே இப்போ क्वेश्चन என்ன அப்படினா listen இது நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுனா என்னவா இருக்கும்னு பார்க்கலாம் so it is a negative charge so இத என்ன எடுத்துட்டேன் அப்படினா just I'm taking listen carefully so negative charge இருந்துச்சுனா நெகட்டிவ் மட்டும் போட்டா போதும் so this is what is a q இது என்ன சொல்லிட்டேன் minus q ன்னு எடுத்துட்டேன் இது plus q ன்னு எடுத்துட்டேன் இது minus q ன்னு எடுத்துட்டேன் ஓகேவா இந்த ஃபார்ம்ல பண்ணனும் அப்படினா so இந்த ஃபார்ம் பண்ணனும் அப்படினா நான் என்ன work done பண்ணனும் or else example இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் இந்த ஃபார்ம் ஆயிருச்சு ஏற்கனவே இது ஃபார்ம் ஆயிருச்சு இப்போ क्वेश्चन என்ன அப்படினா இன்ஃபினிட்டில இருந்து இந்த சென்டருக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரணும்னு வெச்சுக்கோங்க என்ன work done பண்ணனும் அதான் क्वेश्चन so work done क्वेश्चन பாருங்க work done require to
to take so small q charge, small q from where? Infinity to, from infinity to, so எந்த பாயிண்ட்க்கு? இந்த distance. So இந்த r ங்கற டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துட்டு வரேன். எஸ் ஆனோ? r ங்கற டிஸ்டன்ஸ்க்கு அந்த 5th சார்ஜ் நான் எடுத்துட்டு வரேன். So என்ன ஒர்க் டன் நான் பண்ணணும்? அந்த 5th சார்ஜ் இங்க பாருங்க, எக்ஸாக்ட்டா நான் எதுல பிளேஸ் பண்ணிட்டேன்? I placed சென்டர்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு சென்டர்ல நான் பிளேஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? So இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? r ஆ இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் r ஆ இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? r ஆ இருக்கும். So can we calculate? ஒரு 5th சார்ஜ் சென்டர்ல பிளேஸ் பண்றேன். ஏற்கனவே ஃபார்ம் ஆயிருச்சு 4 சார்ஜ். I am not calculating that. இப்போ 5th சார்ஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன ஒர்க் டன் அப்படிங்கறத கால்குலேட் பண்றேன். 5th சார்ஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒர்க் டன். அப்ப நான் இந்த சார்ஜ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன ஒர்க் டன் பண்ணிருக்கணும்? ஏன்னா ஏற்கனவே அசெம்பிளிங் ஆயிருக்க சார்ஜ்ல என்ன ஒர்க் டன் கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the work done is equal to, so ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டு வரேன் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜ், ஏன்னா டிஸ்டன்ஸ் எல்லாமே சேம். அப்ப நான் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன்னா இதனால எஃபெக்ட் ஆகும், இதனால எஃபெக்ட் ஆகும், இதனால எஃபெக்ட் ஆகும், எல்லா சார்ஜ்னால எஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு கால்குலேட் பண்ணேன், இந்த ரெண்டு சார்ஜுக்கு கால்குலேட் பண்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். K capital Q small q divided by what is the distance? Is r is the distance. கிளியரா? எந்த சார்ஜும் இந்த ரெண்டு சார்ஜ்னால. கிளியரா? இப்போ இந்த ரெண்டு சார்ஜ்னால கால்குலேட் பண்றேன். இது என்ன சார்ஜ்? இஸ் நெகட்டிவ் சார்ஜ். அப்படின்னா நெகட்டிவ் K capital Q small q divided by what? r. கிளியரா பசங்களா? everyone understood, right? clear? So புரியல அப்படின்னா just tell me that, I can explain one more time also. yes? again நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு சார்ஜ்னால என்னவா இருக்கும்? plus K capital Q small q divided by what? r. next இந்த ரெண்டு சார்ஜ்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? minus capital Q small q divided by what? r. so இந்த q இது கேன்சல், இது கேன்சல், சரி எல்லாமே கேன்சல் ஆயிரும். so what is value is that? 0. so அப்படினா இங்க நான் எடுத்துட்டு வரணும் சொல்லும்போது what is the work done? so it becomes 0. yes sir, are getting my point? everyone understood, right? clear பசங்களா? clear 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 பசங்களா? ஒரு நிமிஷம், கிளாரிட்டியா இருக்கா? கிளியர் பசங்களா? எவ்ரிவன்? யாராவது புரியாம இருக்கா? so this is what is a potential energy ன்னு சொல்லலாம். clear? assembling of charge. இப்போ நான் என்ன பண்றேன்னா we discussed that charge ஓட வேல்யூ எடுத்துட்டேன். ஓகேவா? so now what I'm going to calculate that, so potential energy ங்கிறது என்ன சொல்லலாம்? it is a amount of charge, so the work done against to ஃபீல்டுங்கிறத என்ன சொல்லலாம்? இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்லலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துட்டு வரேன். இது எல்லாமே டெஸ்ட் சார்ஜ் சொல்லிட்டேன். அந்த டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னா, லிசன், டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ என்னன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு யூனிட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ என்ன எடுத்துட்டு வரேன்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் Q. நான் இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரேன், ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் Q எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கேன். இந்த சார்ஜோட வேல்யூ யூனிட்டின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஜஸ்ட் வாட் இஸ் அ யூனிட்டின்னு எடுத்துட்டேன். ஓகே, இட் இஸ் அ சார்ஜோட வேல்யூ என்னது? யூனிட்டி. ஆல்வேஸ் we will take டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ யூனிட்டி தான் எடுப்போம். இந்த சார்ஜோட வேல்யூ யூனிட்டின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். அப்படின்னா ஒரு ஸ்மால் யூனிட்டி பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒர்க் டன் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம். ஸோ அதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா the work done, ஓகே, அது ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ the work done so required to bring unit positive charge, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எடுத்துட்டு வரணும்னா எவ்வளவு ஒர்க் டன் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றது என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் ஆனோ? ஸோ ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ், அதுதான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ பொட்டன்ஷியல் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த பொட்டன்ஷியலும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் டிஃபரெண்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட யூனிட் ஜூல், பொட்டன்ஷியலோட யூனிட் என்ன சொல்லலாம்? வோல்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ பொட்டன்ஷியல். ஸோ என்ன டாபிக்னா திஸ் இஸ் வாட் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லலாம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்ல பசங்களா, இது பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ங்கிறது என்ன சொல்லலாம்? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் required to bring a unit positive charge, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நான் எடுத்துட்டு வர்றது தான் என்ன சொல்லலாம்? so we can say it is a potential. so என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒர்க் டன் என்ன சொல்லலாம்? ஒர்க் டன் per unit charge, work done per unit charge. so this is what is it? we can say it is a electric potential na define பண்ணலாம்.
S anorganic point, electric potential. So what is the unit ingredient என்ன சொல்லலாம்? This is what is the unit ingredient என்ன சொல்லலாம்? So unit of potential is nothing but what? Volt. Is scalar or vector anu eduthiten appadina it is a scalar quantity. S anorganic point, this must be known clearly. S ano yaradukku puriyama iruka pasangala? NNC, you lucky. Hi. Is it clear? Everyone understood, right? So this is what is that idea you must know clearly. Any doubt? So work done per unit charge என்ன சொல்லலாம்? We can say represent the electric potential நம்ம represent பண்ணலாம். Work done per unit charge. Clear? So this must be known clearly. அப்ப நான் potential energy calculate பண்ணிட்டு நாம ஈஸியா calculate பண்ணலாம். So இப்ப பாருங்க point chargeனால what is a potential calculate பண்ணலாமா? What is a point chargeனால potential நாம calculate பண்ணலாம்? Point charge. So point chargeனால potential என்னவா இருக்கும்? So point chargeனால potential we can calculate the potential. So இங்க point charge வெச்சிட்டேன் அப்படினா qங்கற point charge வெச்சிட்டேன் அப்படினா அதனால rங்கற distanceல எப்படி potential calculate பண்ணலாம்? We already know the potential. Work done நமக்கு தெரியும். Work done is equal to what? K capital Q. So this is what is the point charge நான் எடுத்துட்டேன். Small q divided by what is the distance r எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Work done per unit charge. Small q. இந்த small q கீழ கொண்டு வந்துட்டேன் அப்படினா so that work done per unit charge is stored in the form of potential is equal to what? K capital Q divided by R. So that's it. K capital Q divided by R. Clear? Any doubt? So this is what is that idea you must know clearly. Clear, 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 clear. Arthamainda Raja. Arthamainda Raja. Right? So Kanna Kutigila Arthamainda. Purijida Pasangla. Clear? So this is what is the electric potential நம்ம define பண்ணலாம். So இப்போ என்ன electric potential தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன calculate பண்ணனும்னா electric potential difference எப்படி calculate பண்ணலாம்? Electric potential difference. Potential difference. Electric potential difference நம்ம பார்க்க போறோம். S anorganic point. So இத நாம கொஞ்சம் clear-ஆ எழுதிக்கலாம். Electric potential difference ங்கிறது என்ன? So electric potential difference is nothing but what? See இங்க நான் எடுத்துட்டேன். Listen carefully. இது ஒரு positive charge எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க. This is what's my positive charge. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்? two different pointல கால்குலேட் பண்றேன். அதாவது ஒரு சார்ஜ் எங்க இருந்து எடுத்துட்டு வரேன்? இன்ஃபினிட்டில இருந்து rங்கற ஒரு பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வரேன். இன்னொரு சார்ஜ் சேம் சார்ஜ் நான் எடுத்துட்டு வரேன். இன்ஃபினிட்டில இருந்து r2ங்கற பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சோ எங்க இருந்துனா இன்ஃபினிட்டில இருந்து r2ங்கற பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வரேன். then இன்ஃபினிட்டில இருந்து r1ங்கற பாயிண்ட்க்கு நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சோ இங்க இருக்க பொட்டன்ஷியல் என்ன சொல்லலாம்? இந்த பொட்டன்ஷியல் we can say it is a v2. இந்த பொட்டன்ஷியல் என்ன சொல்லலாம்? v1 சொல்லலாம். S anorganic point. அப்ப நாங்க பாருங்க நான் listen carefully. Distance inversely proportional to distance. Distance அதிகமாக work done என்ன பண்ணா போதும்? கம்மி பண்ணா போதும். Distance கம்மியாக work done என்ன பண்ணணும்? அதிகம் பண்ணணும். அப்படினா so infinity ல இருந்து இந்த r1 distance, if we can say it is r1 less than what? r2 ன்னு சொல்லலாம். r1 less than r2 சொல்லலாம். r1 less than r2 சொல்லலாம். அப்படினா நான் இன்ஃபினிட்டி ல இருந்து r1 க்கு எடுத்துட்டு வரும்போது ஒரு 1 ஜூல் அப்படினா இன்ஃபினிட்டி ல இருந்து சரி r2 க்கு எடுத்துட்டு வரும்போது 1 ஜூல் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. r1 க்கு எடுத்துட்டு வரும்போது we have to do more work done. அதிகமா work done பண்ணனும். ஏனா இங்க force of repulsion என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ ஒரு சார்ஜுக்கு பக்கம் கொண்டு வர அந்த டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வர நாம அதிகமா வர்க் பண்ணா மட்டும் தான் அங்க நான் பிளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வெரி நியர் டு த சார்ஜ் வைக்கணும் அப்படினா மோர் வர்க் டன் பண்ணனும். கொஞ்சம் தள்ளி சார்ஜ் விட்டு ரொம்ப தள்ளி வைக்கணும் அப்படினா கம்மியான வர்க் டன் பண்ணா போதும். சோ இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்க பொட்டன்ஷியல் இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லலாம். இப்போ v2 எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா k capital Q divided by what is the distance is that r2. v1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? k capital Q divided by r1 சொல்லலாம். So potential difference பாருங்க. So final minus initial. So we can say it is v1 minus v2 என்ன சொல்லலாம்? k capital Q 1 by r1 minus what? 1 by r2 சொல்லலாம். Clear? This is what is a potential difference ன்னு represent பண்ணலாம். அப்படினா so this understand this one. So நான் இங்க இருந்து listen carefully infinity ல இருந்து r1 எடுத்துட்டு வரேன் அப்படினா கம்மியான பொட்டன்ஷியல் work done பண்ணா போதும். r2 க்கு r1 க்கு எடுத்துட்டு வரேன்னா அதிகமா நான் வர்க் பண்ணனும். அப்படினா
ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், ஹையா இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லலாம், ஹை பொட்டன்ஷியல் சொல்லலாம், ஹையர் பொட்டன்ஷியல் சொல்லலாம். இது என்ன சொல்லலாம், we can say it is a lower potential சொல்லலாம். Yes or no getting me point? Understood right? Higher potential and lower potential தெரிஞ்சுதா? Clear? Higher potential and lower potential தெரிஞ்சுதா பசங்களா? ஸோ எது ஹையர் பொட்டன்ஷியல் அப்படின்னா, ஒர்க் அதிகமாக பண்ண அப்படின்னா அதிக பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும், ஒர்க் கம்மியாக பண்ணால் கம்மியான பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால் போதும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது என்ன சொல்லலாம், லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். கிளியர்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆர் நாட் கெட்டிங் மீ பாயிண்ட்? எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட் ரைட்? ஸோ அப்படின்னா இதோட வேல்யூ என்ன கிடைச்சிரும், ஸோ டிஃபரன்ஸ் ஹையர் டு லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இது லோவர் டு ஹையர் சொல்லும் போது நெகட்டிவா இருக்கும். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. Any doubt? So this is very important idea. So this is what is higher potential, this is what lower potential. V1 is what, higher potential, higher potential. So V2 ங்கிறது என்ன சொல்லலாம், it is a lower potential represent பண்ணலாம். Clear? Everyone understood right? Clear பசங்களா? So this is very important, higher and lower potential நாம represent பண்ணலாம். Clear? அர்த்தமா இந்த பசங்களா? So புரிஞ்சுச்சா அப்படின்னா thus jump thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். So I can feel happy, so I can know this. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியில நான் இருப்பேன். இல்ல அப்படின்னா ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு திஸ் சாப்டர். புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் பசங்களா. கிளியரா புரிஞ்சுக்குங்க. ஸோ கிளியர்? எனி டவுட்? யாராவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஹையர் பொட்டன்ஷியல் அண்ட் லோவர் பொட்டன்ஷியல். எஸ் ஆர் நாட் கெட்டிங் மீ பாயிண்ட்? நவ இப்போ நாம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நாம கால்குலேட் பண்ணோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் நாம கால்குலேட் பண்ணிட்டோம். சீக்கிர இப்போ நான் இந்த பொட்டன்ஷியல் நான் எப்படி வேணா எடுத்துட்டு வரலாம், என்னோட பாத் எப்படி இருக்கலாம், இப்படி இப்படி நல்லா இருக்கலாம். But it is depends on what, only position depend ஆயிருக்கும் இல்லையா. so exactly R2 R1 அப்படிங்கறத depend ஆயிருக்கும் இல்லையா. so the electric potential, see electric fieldங்கிறது electrostatic fieldங்கிறது it is a conservative field, electric forceங்கிறது it is a conservative force. அப்படினா ஏதாவது ஒரு conservative force எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, work done around this, so work done for a conservative close என்னவா இருக்கும், சரி work done around that conservative force என்னவா இருக்கும், it is always zero இருக்கும் in a closed loop இல்லையா. or else work done in a conservative force இருந்துச்சு அப்படின்னா work done எதை மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும், it is depends on position மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். it is independent of the path. so work done by conservative field is depends only what is it, position பொறுத்து மட்டும் தான் இருக்கும். so this very important thing we can say. இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so very very important thing is that, so very very important idea. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, listen, electric potential நான் எடுத்துட்டேன் அப்படின்னா electric potential very important point நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. electric potential ப்ராப்பர்ட்டி நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். listen carefully. so அது எப்படி டிஃபைன் பண்ணலாம், electric potential சொல்லும்போது listen carefully, listen first point இது எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, electric potential due to point charge எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க, point charge electric potential due to point charge, charge oda value என்ன சொல்றா q னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. first point is that what is value is equal to k capital Q divided by r னு சொல்லலாம். first point is that. so assessment reason la question கேட்பாங்க பசங்களா, assessment reason la. so next point is that, listen carefully. okay, next point என்னன்னு பாருங்க. see here, electrostatic field is a conservative field. அப்படினா work done it is depends on only what, position மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். it is independent of the path. understand this one. so the electric field, electric force is conservative in nature, is conservative in nature. so the work done எதை பொறுத்து மட்டும் தான் இருக்கும், work done is depends on what, depends on position only, position. yes sir, independent of what, path, independent of என்ன சொல்லலாம், we can say it is a path னு represent பண்ணலாம், independent of path. example, listen, இங்க ஒரு நான் பாசிட்டிவ் சார்ஜ் வெச்சிட்டேன், this is what is my positive charge. so நான் இங்கிருந்து ஆறுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வைக்கணும். ஓகேவா. so நான் என்ன எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா டிஃபரெண்ட் பாயிண்ட்ல எடுத்துட்டு வரலாம். so இங்கிருந்து இப்படி எல்லாம் நான் எடுத்துட்டு வந்தா அப்படின்னா it is independent of the path. ஓகே. so இங்க பாருங்க, நான் இங்கிருந்து எடுத்துட்டு வரேன், டைரக்டா நான் எடுத்துட்டு வரேன். this is path 1, இது இன்ஃபினிட்டி, so இது இன்ஃபினிட்டின்னு எடுத்துட்டேன். this is path 1, இது path 2.
அப்படின்னா the work done potential is 1 which is equal to what? Potential at 2. So இதுக்கு ரெண்டுக்குமே என்னதான் இருக்கும்? kq divided by what is the distance is that? So positive charge நான் வைக்கிறேன், small positive charge, what you will get? So this is nothing but r. So independent of the path. Yes or no? Independent of the path. Clear? So this very important idea you must know clearly. Clear up pasangla? So this is what is a very important idea. You must know clearly how to apply this one. Very important thing you must know clearly. So it is independent of the path. Clear? 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 Clear up ina just thumbs up pannunga. I can know this one. So clear up புரிஞ்சிச்சு அப்படினா so தயவு செய்து thumbs up பண்ணுங்க பசங்களா. So I am happy to understand. So நான் உங்களுக்கு explain பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு happy பசங்களா. Clear-ஆ? Clear-ஆ பசங்களா? Clear பசங்களா? Everyone understood, right? So Dharani is good morning, Dharani. Good morning, good morning, good morning. Good morning, Dharani. Yes. So third point நாம பார்க்கலாம். Listen carefully. Third point, very important. I told you that. So இங்க நான் எடுத்துட்டேன் அப்படினா this is what is a positive charge எடுத்துட்டேன். இந்த distance r1 எடுத்துட்டேன். இந்த distance r2 ன்னு எடுத்துட்டேன். So இதனால நான் என்ன சொல்லிட்டேன்? எது higher potential? This is what is a higher potential. இது என்ன சொல்லிட்டேன்? Lower potential represent பண்ணிட்டேன். Higher potential and lower potential. Right? Now understand this one. Electric field in the direction da irukum. So it is always start from positive charge. Yes or no? Always start from positive charge or else infinity la start agala. So inga na positive charge edutha appadina what is the direction of electric field? In the direction electric field irukum. This is what is the electric field direction. Direction of electric field. Very very important thing. Direction of electric field. Appadina so electric field oda direction in the direction la irukku. Electric field oda direction in the direction la irukku. Right? Electric field oda direction in the direction la irukku. அப்படினா electric field இங்க பாருங்க இந்த point 1 ல இருந்து point 2 க்கு போறம்போது the potential என்ன ஆகும் decrease ஆகும் அப்படினா the along the direction of electric field potential என்ன ஆகும் decrease ஆகும். So very very important thing. If I consider a point charge and the point charge ல இருந்து வெளியே போக போக என்ன ஆகும் potential என்ன ஆகும் decrease ஆகும். So along the direction of electric field potential என்ன ஆகும் will get decreases. Very very important thing. Along the direction of electric field along the direction of electric field very very important thing pasangala. This question is very very important. This point is very important. Along the direction of electric field potential enna agum it is a decreases. Okay, this very important thing decrease agum. Understand this one. Along the direction of electric field potential decreases. Yes or no? அப்பனா இந்த இடத்துல higher potential ஆ இருக்கும்போது so V2 less than what V1 சொல்லலாமா ஏனா lower potential. So V2ங்கிறது lower potential, V1ங்கிறது higher potential. அப்பனா நான் இங்க R1 க்கு எடுத்துட்டு வரும்போது தான் அதிகமா work done பண்ணனும். So இங்க பாருங்க நான் work done to bring R2ங்கிறது W2 ன்னு எடுத்துட்டேன், R1ங்கிறது W1 எடுத்துட்டேன். எதுக்கு அதிகமா இருக்கும்? So R1 க்கு எடுத்துட்டு வரும்போது மட்டும் தான் work done அதிகமா இருக்கும். So this must be know clearly. We have to do more work done. சார் நான் கொஸ்டின் கேட்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த கொஸ்டின் கேட்கலாம் எப்படின்னா அங்க பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் அ பாயிண்ட் ஏ, அனதர் பாயிண்ட் இஸ் பி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. திஸ் இஸ் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா ஸோ இன்ஃபினிட்டில இருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அதிகமா ஒர்க் பண்ணணுமா இல்ல பிங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அதிகமா ஒர்க் பண்ணணுமான்னா எதுக்கு எடுத்துட்டு வரும்போது? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல். இது என்னது? லோவர் பொட்டன்ஷியல். ஏன்னா along the direction of electric field potential என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். So this must be know clearly. So clear-ஆ பசங்களா? So இத மறுபடியும் நான் எழுதுறேன். See understand this one. நான் எழுதுறேன் பாருங்க. Yes. So நான் இப்ப எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். Listen carefully. இப்ப நான் எடுத்துட்டேன். This is what is the electric field direction. அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் A ன்னு எடுத்துட்டேன், இந்த இடத்துல பாயிண்ட் B ன்னு எடுத்துட்டேன். So this is what is a higher potential இல்லையா? So this is what is higher potential. இது என்ன சொல்லலாம்? Lower potential சொல்லலாம். அப்ப நான் எங்க எடுத்துட்டு வரும்போது அதிகமா நான் ஒர்க் பண்ணணும்? So இங்க A க்கு எடுத்துட்டு வரும்போது தான் work done அதிகமா பண்ணணும். Work done A is greater than what? Work done to bring a charge B. Clear? So this must be know clearly. Any doubt up to here? Clear பசங்களா? Yes? Any doubt? Clear புரிஞ்சுதா? So this is very important idea. You must know clearly. என்ன புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ?
So clear பசங்களா? clear. அப்படின்னா நமக்கு என்ன ரிலேஷன் பண்ணோம், ஒர்க் டனுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் சம் ரிலேஷன் இருக்கும் இல்லையா? என்ன ரிலேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ ஒர்க் டனுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா ரிலேஷன். ஸோ எதுக்கும் ஒர்க் டனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன்ங்கிறத பார்க்க போறோம். நாம பார்த்துட்டோம். ஸோ இங்க பாருங்க, along the direction of electric field potential என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ it is a decreasing rate நம்ம சொல்லலாம் இல்லையா? எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, the potential is equal to, எப்படி டிஃபைன் பண்ணலாம், potential is equal to, ஃபர்ஸ்ட் எனர்ஜி நாம எடுக்கலாம். ஓகே, ஸோ ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஒர்க் டன் is equal to minus k into what, சரி, minus f dot dr னு சொல்லலாமா, f dot dr னு சொல்லலாமா, f dot dr. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் எடுக்க போறேன். what is electric field ங்கறத சொல்லுங்க பார்க்கலாம். this is what is the integral over electric field எடுக்கிறேன். yes or no? ஃபீல்டுக்கும் ஃபோர்ஸுக்கு என்ன ரிலேஷன் இஸ் தட், ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் இஸ் நதிங் பட் என்ன சொல்லலாம், ஃபீல்ட்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ்ங்கிறது ஃபீல்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாமா? எஸ், ஃபோர்ஸ். அப்ப நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு சார்ஜ் இன்டு வாட், dr னு சொல்லலாமா? கிளியர்? this is what is a dr, this is vector, இது வெக்டார். இந்த சார்ஜ் கீழே கொண்டு வர்றேன். ஸோ ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ் என்ன சொல்லலாம், மைனஸ் e dot dr னு சொல்லலாமா, e dot dr. clear? So this is what is a potential. clear? So இதுதான் potential energyக்கான relation. So potential, not potential energy, potentialக்கும் electric fieldக்கான relation என்ன சொல்லுங்க பார்க்கலாம். So V is equal to minus E dot dr சொல்லலாம். This is very important idea, you must know clearly. Yes or not getting me point? Clear? So these are the important point, potentialக்கும் electric fieldக்கான relation. Once electric field தெரிஞ்சிட்டா potential நாம calculate பண்ணிரலாம். clear ஆ பசங்களா? So this is what is a simple idea, you calculate the value. சீங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரிஞ்சிருச்சா பொட்டன்ஷியல் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரிஞ்சா பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்களா, நமக்கு எப்படி கேட்பாங்க. क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन is that, so electric field is given, electric field is equal to x square I cap plus y square or else x I cap plus y j cap னு கொடுத்திருக்காங்க. Find potential, electric potential at என்ன சொல்லிட்டாங்க, 0,0 to 1,1 ல கேட்டிருக்காங்க. 0,0 to 1,1 கேட்டிருக்காங்க. ஸோ இது 0,0, இது x1 y1, இது என்ன சொல்லலாம் x2 y2. ஸோ இதை எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு பாருங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணலாம், v is equal to minus integral over e dot dr. ஸோ இந்த dr என்ன சொல்லலாம், இட் இஸ் a position vector, 2 dimensional இருக்கனால என்ன சொல்லலாம், dx I cap plus what, dy j cap னு சொல்லலாமா, dy j cap. clear? This is what is position vector. ஸோ இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன், minus integral over e ஓட வேல்யூ என்னது, x I cap plus what, y j cap, right? x I cap plus y j cap into dx என்ன சொல்ல, dr என்ன, dx I cap plus what, dy j cap. yes or no? So x dot x, y dot y. clear? so இப்போ என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம், minus integral over x dot x 1 ஆயிரும், x dx சொல்லலாமா, plus so y dy னு சொல்லலாம். so இது இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைச்சிரும், so if we integrate this one, limit ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0 to 1, இது என்னது 0 to 1. so நமக்கு ப்ராப்ளம் ஜேஇல டெஃபினட்டா क्वेश्चन கேட்பாங்க பசங்களா, நீட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் கான்செப்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இப்போ நான் இன்டகிரேட் பண்ண என்ன கிடைச்சிடும், x ஸ்கொயர் பை 2, ஸோ 0 to 1, இது என்ன சொல்லலாம் y ஸ்கொயர் பை 2, 0 to 1. ஸோ இப்போ என்ன கிடைச்சிடும், ஸோ திஸ் இஸ் வாட் மைனஸ் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1/2, லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0. அதே மாதிரி இது நான் எடுத்துட்டேன், இப்போ நான் 1/2, ஸோ வாட் வில் கெட் -1. clear? so what is the unit is that, volt is the unit. clear? clear everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சிச்சு அப்படின்னா you are like a பிஸ்தா, that's it. பிஸ்தாவா இல்ல பிஸ்தா பருப்பா அப்படிங்கறத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். எஸ் தான? புரிஞ்சிச்சு அப்படின்னா இட்ஸ் கிளியர், குட். இல்ல அப்படின்னா it is very difficult to understand this one. ஓகேவா? so this is what is the first part of that. listen, ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லலாம்னா, listen. see, one more thing is that,
ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் integral over E dot dr. E dot dr ங்கிறது என்ன சொல்லலாம்? This is very important thing. இன்டகிரேஷனாவே என்ன அர்த்தம்? ஏரியான்றது கர்வ் இல்லையா? ஏரியான்றது கர்வ். ஸோ ஏரியா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன். செகண்ட் ப்ராப்ளம் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஸோ செகண்ட் ப்ராப்ளம் தி லாஸ்ட் கொஸ்டின் இஸ் தட் லைக் திஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இது என்ன எடுத்துட்டேன், இது ஆர், இது நான் என்ன எடுத்துட்டேன், பி ஈன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஆர் பின்னு எடுத்துட்டேன். ஸோ எனக்கு எந்த மாதிரி நேச்சர் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் திஸ். இந்த மாதிரி எனக்கு கர்வ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் எனக்கு கர்வ் கிடைச்சிருச்சு. ஓகே, இட் இஸ் கர்வ் இஸ் லைக் திஸ். எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ தட். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ திஸ் நத்திங் பட் இ வெர்சஸ் ஆர்ல. ஸோ இதில் ஏரியா கால்குலேட் பண்ண என்ன சொல்லலாம்? ஏரியா. ஸோ ஏரியா அண்டர் கர்வ், ஏரியா அண்டர் கர்வ். Yes or no? Area under the curve. நாம் என்ன சொல்லலாம்? This is what is a potential சொல்லலாம். This is very important. You must know clearly. Yes or no? This is what is a potential. Next question இந்த மாதிரி கொஸ்டினா கேட்கலாம். Okay, one more question is that third question is that clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. Third one, இப்போ electric field நமக்கு தெரிஞ்சிருச்சு. So இங்க பாருங்க, electric field தெரிஞ்சிச்சு அப்படின்னா integral over E dot dr. So நாம் என்ன கால்குலேட் பண்ணலாம்? potential கால்குலேட் பண்ணலாம். இப்போ potential தெரிஞ்ச electric field கால்குலேட் பண்ண முடியுமா? பொட்டன்ஷியல் தெரிஞ்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் கால்குலேட். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா பாருங்க. ஸோ இதை நான் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா, த லிமிட் நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலி திஸ் இஸ் வாட் இஸ் தட். இது நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, திஸ் இஸ் வாட் இஸ் இனிஷியல் பாயிண்ட், திஸ் இஸ் வாட் ஃபைனல் பாயிண்ட். அப்படின்னா இதனால என்ன கிடைச்சிரும்? ஸோ பொட்டன்ஷியல் என்ன கிடைச்சிரும்? ஃபைனல் மைனஸ் வாட் இஸ் இனிஷியல் நான் சொல்லாமா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். கிளியரா? The potential difference is equal to what? Minus integral over E dot dr சொல்லலாமா? E dot dr. Clear? E dot dr. Even நாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. Listen. இப்போ கிளியரா புரிஞ்சுக்கங்க. இதை நான் எழுதுறேன். இது இன்டகிரேஷன். இன்டகிரேஷனை கேன்சல் பண்ணணும், என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dv இந்த சைடு dv மல்டிப்ளை பண்றேன் into d into integral over E dot dr. எஸ் ஆனா இருக்கட்டும். இப்போ E dot dr. அப்ப integration differentiation cancel mathematically. இந்த dr கீழ கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, so this is what is it. So finally எனக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, so we can say it is what. So electric field is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம் in terms of potential. So electric field is equal to minus dv by என்ன சொல்லலாம்? dr னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். So this very important, mathematically understand this one. So E is equal to what? Minus dv by dr. It is a potential gradient சொல்லலாம். The potential gradient தான் என்ன சொல்லலாம்? electric field னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். dv by dr. So இதே 3 dimension எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So r we can represent that minus delta v divided by what? So delta v னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். It is like a delta v. So இப்போ dv ங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்க? dv ங்கிறது என்ன சொல்லலாம்? dv ங்கிறது d by dr ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா r. டெல்டாங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா d by dx I cap plus d by dy j cap plus what? K cap dy by dz. So this must be known clearly. Okay va? So this is what is it? The question definitely கேட்பாங்க. கிளியரா தெரிஞ்சுக்கங்க பசங்களா. கிளியர் யாராத்துக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, புரிஞ்சுச்சுன்னா ஜஸ்ட் thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். So யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்க? So யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு எல்லாரும்? Yes. Is there any test today? Today exam இருக்கா உங்களுக்கு பசங்களா? Is there any exam today? யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கு? யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கு? கிளியரா பசங்களா? எவ்ரிவன்? Any doubt? Doubt. Dharani, very good morning. Clear, yes. Okay va? So this must be known clearly. So ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட கொஸ்டின். இப்போ பொட்டன்ஷியல் கொடுத்துட்டேன். பொட்டன்ஷியல் இஸ் given. So V is equal to
V is equal to கொடுத்திருக்கேன். So V is equal to என்ன கொடுத்துட்டேன்னா, see here one more thing is that very important thing, minus is very important, minus ஏன்னா along the direction of potential, along the direction of electric field, potential என்ன ஆகும், decrease ஆகும். And the decrease represent பண்றதா negative. Okay, so potential along the direction of potential, along the direction of electric field, potential decreases. So அந்த point I mention பண்ணிருக்கேன், along the direction of electric field, potential decreases. Potential decreases. Okay ba? So this must be known clearly. So if என்ன கொடுத்துட்டா V is equal to என்ன கொடுத்திருக்கேன்னா, so this x y z ன்னு கொடுத்துட்டேன். So V is equal to x y z. Find electric field at என்ன சொல்றோம் 1,1,1 இந்த பாயிண்ட்ல கால்குலேட் பண்ணணும். Can you calculate and tell me that 1,1,1? Can you calculate and tell me that? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் x y z. சோ நாம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the electric field is equal to எப்படி கால்குலேட் பண்ணலாம்? minus dv by dr. minus dv by dr. இப்போ மைனஸ் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். so this I am writing that minus அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? v ங்கற இடத்துக்கெல்லாம் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். yes or no? because it is 3 dimensional இருக்கனால so என்ன சொல்லலாம்? d by dx இல்லையா? I cap d by dx I cap. v ஓட வேல்யூ என்னது? x y z. கிளியரா? plus j cap d by dy. so என்ன சொல்லலாம்? x y z plus k cap என்ன சொல்லலாம்? d by dz. so என்ன சொல்லலாம்? x y z. கிளியரா? yes or no? everyone understood right பசங்களா? கிளியரா இருந்துச்சு அப்படினா just சொல்லுங்க பார்க்கலாம். so don't miss this one. this session is powerful session. see நீங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல ஃபீல் பண்ணீங்கன்னா புரியாம ஃபீல் பண்ணீங்க அப்படினா இந்த செஷன்ல டெஃபினட்டா கிளியரா இருக்கும் பசங்களா. don't see that what so don't what is it so பாதியிலே போக வேணாம். so கிளியரா புரிஞ்சிட்டீங்க அப்படினா you are what is a good in what is electric potential. உங்களுக்கு ரெண்டு மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு क्वेश्चन உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். so especially JEE as well as NEET க்கு. ஓகேவா? so இப்போ நான் அப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? this is what is a negative. என்ன சொல்லலாம்? இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பார்க்கலாம். so இங்க பாருங்க இந்த y யும் z ம் என்னது? it is a constant value. நாம வெளிய எடுத்துறலாம். x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. so yz is constant. yz s and plus இந்த இடத்துல பாருங்க y is variable, x and z ங்கிறது constant. நாம வெளிய எடுத்துட்டேன் x and z. so j cap plus இந்த இடத்துல பாருங்க y யும் x ம் constant வெளிய எடுத்துட்டேன் x y. so z ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 j cap k cap. yes or no? இப்போ எங்க கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படினா இந்த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ. இந்த பாயிண்ட்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கனால so minus 1 into 1. yes it is 1 I cap. so இது என்னது? j cap plus what is a k cap. so this is what is the electric field ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு மேக்னிட்யூட் வேணும் அப்படினா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the magnitude of the electric field சொல்லும்போது என்ன சொல்லலாம்? இது பிளஸ் ஆயிரும். so இது என்ன சொல்லலாம்? √3 ன்னு சொல்லலாம் இல்லையா? நியூட்டன் பர் கூலம்ப். clear electric field oda value force per unit charge. so that's why it is a Newton per coulomb nu sollalam. so this is idea clear? everyone understood right? so this is very important idea, you must know clearly. clear? so this is very important. one more thing is that listen carefully. so ipo naama idoda idea va naam define panna porom, ellathiyum naama define panna porom pasangala. see ga ipo na electric field nu eduthiten, electric potential eduthom. listen, electric potential eduthom, electric potential எடுத்துட்டோம். ரைட்? பொட்டன்ஷியல் எடுத்துட்டோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எடுத்துட்டேன். சோ இங்க பாருங்க I will draw this one. listen carefully. electric potential ஐடியா நான் எழுதுறேன். so this is what is at y axis ன்னு எடுத்துட்டேன். இது நான் என்ன எடுத்துட்டேன்? just I am writing that this is what is at x axis ன்னு எடுத்துட்டேன். so this is what is the x axis. இது என்ன எடுத்துட்டேன்? y axis ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. this is what y axis. கிளியர்? இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படினா பொட்டன்ஷியலா நான் ரெப்ரசன்ட் பண்றேன். see here பொட்டன்ஷியலா நான் ரெப்ரசன்ட் பண்ண போறேன். very important thing is that அதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா முடிச்சிரலாம். listen carefully. so இது வரைக்கும் புரிஞ்சுதா? yes or no? everyone understood right? just wait, one more point I will discuss that. I will start. okay, இப்போ நான் எடுத்துட்டேன் ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால. okay, very important thing, ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் நாம கால்குலேட் பண்ணிட்டோம். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படினா இது ஒரு ராட் எடுத்துட்டா இதுல சார்ஜ் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பாயிண்ட்லயும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்.
the charge distributed n number of charge distribute ஆயிருக்கும். So இந்த charge என்ன சொல்லலாம், we can say it is a continuous charge distribution சொல்லலாமா, ஒரே ஒரு சார்ஜ் இருக்காது. அப்படின்னா இங்க ஒரு இந்த சார்ஜ் நான் வச்சுட்டேன்னு வச்சுப்பேன். இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜா இருந்தா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இப்போ இன்னொரு சார்ஜ இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வரேன்னா இந்த சார்ஜ்னால இது எஃபெக்ட் ஆகும் இல்லையா, இந்த சார்ஜுக்கு எகெயின்ஸ்டா நான் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் டன் எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் இஸ் தட் இஃப் இட் இஸ் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், if it is continuous charge distribution எப்படி நாம ஒர்க் டன் கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கிறோம். continuous charge distribution நாம பார்க்க போறோம். so how we are going to calculate the work done நாம பார்க்கலாம். continuous charge distribution, yes or no, how we are going to calculate potential நாம calculate பண்ண போறோம். so continuous charge distribution இருக்கும்போது நாம எப்படி potential calculate பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம் பசங்களா. clear? so எப்படி எடுத்துட்டேன்னா continuous charge distribution அப்படினா listen carefully, continuous charge distribution. so இப்போ நான் எடுத்துட்டேன், இது என்னோட charge distribution எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. ஓகே, இந்த டோட்டல் சார்ஜோட வேல்யூ நான் Q எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. இந்த டோட்டல் சார்ஜோட வேல்யூ நான் Q ன்னு எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன எடுத்துட்டு வரேன் அப்படினா see இங்க இருந்து listen carefully, இந்த டிஸ்டன்ஸ் நான் எடுத்துட்டேன், listen carefully, இந்த டோட்டல் சார்ஜோட வேல்யூ Q. so now I'm going to calculate that. இங்க இருந்து இங்க பாருங்க Rங்கற ஒரு டிஸ்டன்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறேன்னு வெச்சுக்குவேன். இந்த டோட்டல் சார்ஜ்னால இந்த சார்ஜ் என்ன எஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறது தான் என்ன சொல்லலாம், பொட்டன்ஷியல் சொல்லலாம். அதாவது இந்த டோட்டல் சார்ஜ்னால ஓகே இந்த சார்ஜ் நான் இங்க வைக்கிறதுக்கு என்ன ஒர்க் டன் பண்ணிருக்கணும். ஓகே, அதுதான் நான் கால்குலேட் பண்ண போறேன், ஒர்க் டன். எஸ் ஆர் ஒர்க் டன் இப்போ. சோ அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டேக் இந்த டோட்டல் சார்ஜ் நான் கன்சிடர் பண்ணாம ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் நான் கன்சிடர் பண்றேன். dqங்கற சார்ஜ் நான் கன்சிடர் பண்றேன், ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்றேன். அந்த ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன ஒர்க் டன் கால்குலேட் பண்றேன், இந்த ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன ஒர்க் டன் கால்குலேட் பண்றேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ பொட்டன்ஷியல் டியூ டு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ். சோ dv is equal to k, இந்த ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லலாம் dq, இதே இடத்துல என்ன சொல்லலாம் because it is a unit positive charge. நான் எடுத்துட்டேன், எந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வரேன், rங்கற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வரேன். கிளியரா? கிளியர், rங்கற டிஸ்டன்ஸ்க்கு நான் எடுத்துட்டு வரேன். இப்போ எனக்கு ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்மால் dqனால எனக்கு ஒர்க் டன் தெரிஞ்சிருச்சு, பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருச்சு. இதை நான் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா என்ன கிடைச்சிரும், so you will get இந்த லார்ஜ்னால நமக்கு என்னன்னு தெரிஞ்சிரும். அப்ப நாங்க பாருங்க இந்த பொட்டன்ஷியல் என்ன சொல்லலாம் dv இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் கேன்சல் ஆயிரும். v is equal to k divided by r நான் எடுத்துட்டேன். எதை மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும், இந்த dq மட்டும் இன்டகிரேட் பண்ணா போதும். தட்ஸ் இட். கிளியர்? சோ ஒரு பாயிண்ட் சார்ஜா இருக்கனால சோ ஈஸியா நாம கால்குலேட் பண்ணிரலாம். கிளியரா தெரிஞ்சதா பசங்களா? dq. so it is continuous charge distribution ஆ இருந்துச்சுனா எப்படி கால்குலேட் பண்ணலாம், பொட்டன்ஷியல் kq divided by so k divided by r into what, dq னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன், பாத்துங்க. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படினா இங்க பாருங்க, listen carefully. example I am going to take this one. எக்ஸாம்பிள் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் எடுத்துட்டேன், ரிங் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ரிங்னால என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறேன். என்னோட ரிங் நான் எடுத்துட்டேன், இது என்னோட ரிங் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இதோட டோட்டல் சார்ஜ் q ன்னு எடுத்துட்டேன், இதோட டோட்டல் சார்ஜ் இஸ் q. இப்போ இதோட ரேடியஸ் நான் என்ன எடுத்துட்டேன், இந்த ரேடியஸ் நான் எடுத்துட்டேன், r ன்னு எடுத்துட்டேன், இந்த ரேடியஸ் இஸ் r. சோ எங்க நான் கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா இங்க xங்கற டிஸ்டன்ஸ்ல நான் கால்குலேட் பண்ண போறேன். லிசன், xங்கற டிஸ்டன்ஸ்ல நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன், பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண போறேன். so this distance is what, x ன்னு எடுத்துட்டேன், இங்க கால்குலேட் பண்ண போறேன். அதாவது சோ அந்த xங்கற டிஸ்டன்ஸ்ல நான் கால்குலேட் பண்றேன் இல்லையா. சோ எங்க இருந்து எடுத்துட்டு வரேன், இன்ஃபினிட்டில இருந்து இந்த xங்கற பாயிண்ட்க்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். சோ ஃபர்ஸ்ட் இதனால வொர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். see இந்த ரிங்ல டோட்டல் சார்ஜோட வேல்யூ q, ரைட்? இட் இஸ் a continuous charge distribution, எல்லா பாயிண்ட்லயும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கும். இன்ஃபினிட்டில இருந்து xங்கற பாயிண்ட்க்கு நான் என்ன எடுத்துட்டு வரேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு வரேன். என்ன வொர்க் டன் கால்குலேட் பண்ணனும், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தா எப்படி கால்குலேட் பண்ணலாம், k by r அந்த டிஸ்டன்ஸ் into what is it, ஒரு ஸ்மால் சார்ஜ். அதாவது ஒரு ஸ்மால் சார்ஜ் எடுக்கணும், அந்த ஸ்மால் சார்ஜை இன்டகிரேட் பண்ணணும். தட்ஸ் இட். சோ அப்படினா நான் இந்த ஸ்மால் சார்ஜை நான் எடுக்கிறேன், ஒரு ஸ்மால் சார்ஜ் எடுக்கிறேன். ஓகே, சோ தி டோட்டல் சார்ஜ், இந்த ரிங்கோட டோட்டல் சார்ஜ் இஸ் q, இந்த சார்ஜோட வேல்யூ என்னது, ஸ்மால் q. இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு பாருங்க, இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்னது, இந்த டிஸ்டன்ஸ். ஏனா இந்த டிஸ்டன்ஸ் தான் நாம கால்குலேட் பண்ண போறோம். ஏனா இந்த ஸ்மால் சார்ஜுக்கும் இந்த கேபிட்டல் சார்ஜ், இந்த ஸ்மால் சார்ஜுக்கும் ஸ்மால் dq க்கும் இந்த dq க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியணும். so what is the distance is that,
So root under, because it is a Pythagoras theorem, right angle triangle. So என்ன கிடைச்சிரும் x square plus what? R square. So நமக்கு தெரிஞ்சிருச்சா? So எப்படி எழுதலாம்? இங்க எழுதுறேன் பாரு. So v is equal to, okay, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? k divided by what is the distance? இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில distance x square plus what? R square. X square plus R square. X square plus R square. Clear? So what is the root under x square plus what? R square into so dq integration, dq integrate பண்ணுங்க பார்க்கலாம். இது integrate பண்ணா என்ன கிடைச்சிரும்? Integrate பண்ணா அப்படினா so small charge இது integrate பண்ணா total charge கிடைச்சிரும். What is value is that? Capital Q. So that what is that answer is that kq. What is the potential due to ring? Kq divided by root under x square plus what? R square. Clear? So எந்த டிஸ்டன்ஸ்ல at r ங்கற டிஸ்டன்ஸ்ல x ங்கற டிஸ்டன்ஸ்ல this is what is the potential னு சொல்லலாம். Clear? kq divided by r. Yes, kq divided by x square plus r square னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். பசங்களா கிளியரா? கிளியர் பசங்களா? கிளியர். அப்ப நான் இங்க பாருங்க at சென்டர்ல இது சென்டர் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. at சென்டர்ல என்ன பொட்டன்ஷியலா இருக்கும்? at center v சென்டர்ல என்னவா இருக்கும்? x ஓட வேல்யூ 0 ஆயிருச்சு அப்படினா the potential at center kq divided by so என்னவா இருக்கும்? x ஓட வேல்யூ 0 ஆயிருச்சு அப்படினா என்ன மட்டும் தான் கிடைக்கும்? root under r square. So in the two in the root cancel ஆச்சுனா kq divided by r ன்னு சொல்லலாம். Clear? So this must be known clearly. Any doubt up to here? Clear da pasangla? Any doubt? யாராருக்கு புரியாம இருக்கா? பசங்களா? Clear? So like பண்ணல அப்படினா தயவு செய்து லைக் பண்ணிருங்க. So I can be happy for your like. Clear? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? Clear? Everyone? Clear? So this is very important. Understand this one clearly. Clear da pasangla? Clear. Yes. Now, so நான் இப்ப எடுத்துட்டேன் அப்படினா this is what is a point chargeனால நம்ம just continuous charge இருக்கும்போது we calculate the value of the potential. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா so இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் just will take a break, then we'll discuss the capacitance நாம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? So very important topic. என்ன பார்க்க போறோம் அப்படினா very important thing. நான் point charge எடுத்துட்டேன். I'm going to take it as a point charge. Point charge னா எடுத்துட்டேன். I will take a point charge னா எடுத்துட்டேன். அதனால பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தோம்? பாயிண்ட் சார்ஜ். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் நாம பார்த்தோம்? பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். சோ பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? லிசன் கேர்ஃபுல்லி. இது என்னோட பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. இத சுத்தியும் ஒரு ஃபீல்ட் இருக்கும் இல்லையா? சோ இத சுத்தியும் ஒரு ஃபீல்ட் இருக்கும். அந்த ஃபீல்டுக்கு இத சுத்தியும் ஒரு ஃபீல்ட் இருக்கும். சோ இந்த r ங்கற டிஸ்டன்ஸ்ல from the r ங்கற டிஸ்டன்ஸ்ல நாம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணோம். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் இஸ் தட்? பொட்டன்ஷியல் சொல்லும்போது k. So k capital Q divided by what? R ன்னு சொல்லலாமா? K capital Q divided by so இந்த distance capital R எடுத்துட்டேன் அப்படினா இது R ன்னு சொல்லலாம். K capital Q divided by R. So இந்த பாயிண்ட்ல பாருங்க இந்த distance R தான் இல்லையா? இது ஸ்பியர் like a sphere. இது distance R, இந்த distance R, எல்லா டிஸ்டன்ஸும் R இல்லையா? ஏனா அந்த சார்ஜ் சுத்தியும் இருக்க R ங்கற டிஸ்டன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப நான் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் V1 எடுத்துட்டேன். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் V2 ன்னு எடுத்துட்டேன். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் V3 ன்னு எடுத்துட்டேன். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் V4 ன்னு எடுத்துட்டேன். அப்ப நான் R ங்கறது சேமா இருக்கனால the potential என்னவா இருக்கும் எல்லா பாயிண்ட்லயும்? So V1 is equal to V2 is equal to V3 is equal to what? V4 என்னவா இருக்கும்? That is nothing but KQ divided by R. அப்பனா இந்த பாயிண்ட் சார்ஜ் சுத்தியும் ஒரு ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா அந்த ரேடியஸ்ல இருக்க பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? remains constant. Potential remains constant. Potential is nothing but work done per unit charge. Potential constant ஆரந்துச்சுனா work done என்னவா இருக்கும்? Remains constant. Yes or no? So this is what is a constant value நான் சொல்லலாம். This is what is a constant. அப்படினா இங்க பாருங்க listen. இங்க இருந்து நான் இங்க எடுத்துட்டு வரும்போது we have to do work done. இல்லையா? So இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 1ங்கற பாயிண்ட்ல இருந்து இந்த 2ங்கற பாயிண்ட்க்கு நான் போறேன். So I am going to move from
1 to 2 க்கு நான் மூவ் பண்றேன். இந்த டைரக்ஷன்ல நான் மூவ் பண்றேன். 1 to 2 க்கு நான் மூவ் பண்றேன். இங்க இருந்து இங்க நான் மூவ் பண்றேன். எஸ் ஆனோ 1 to 2 க்கு நான் மூவ் பண்றேன். அப்படினா what is the potential difference? So potential என்னவா இருக்கும்? What is that? From 1 to I am moving from 1 to 2. So what is the potential difference? V2 minus V1 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? It's 0. ஏனா potential remains constant. difference எடுக்கும்போது என்ன ஆகும்? 0 இருக்கும். அப்படினா இந்த சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்லயும் என்னவா இருக்கும்? potential சேமா இருக்கும். இந்த potential surface என்ன சொல்லலாம்? equipotential surface னு சொல்லலாம். This is very important thing. The potential is same at all the points. So equipotential என்ன சொல்லலாம்? surface னு சொல்லலாம். potential surface. So very important idea. What is the equipotential surface? The potential is constant at the surface. On the surface னு சொல்லலாம். Yes or no? Equipotential surface. Very important பசங்களா. Yes or no? It's very important. The potential. So the potential is what? Equipotential surface. Equi என்ன சொல்லலாம்? Potential surface னு சொல்லலாம். So நான் இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரும்போது என்னவா இருக்கும்? Work done becomes 0. Yes or no? So this must be known clearly. So from 1 to 2, from 1 to 2, work done என்னவா இருக்கும்? 1 to 2, work done becomes 0. Yes or no? Getting me point? So this is very important thing. Work done becomes 0. Okay va? So this is idea of what is the equipotential surface சொல்லலாம். அப்ப நான் equipotential surfaceல ஒரு சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? work done becomes 0. potential difference என்னவா இருக்கும்? 0 ஆ இருக்கும். So work done in a equipotential surface என்னவா இருக்கும்? 0 ஆ இருக்கும். So work done in equipotential surface 0. work done equipotential surface என்னவா இருக்கும்? equal to 0. Yes or no? Getting me point? So this is very important thing. Work done in a equipotential surface என்னவா இருக்கும்? 0 ஆ இருக்கும் பசங்களா. Clear? Work done in a equipotential surface becomes 0. Clear? So this is very important idea. You must know clearly. Yes or no? இப்போ நான் எடுத்துட்டேன் equipotential surfaceனா இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன். கிளியரா தெரிஞ்சுக்கங்க. So ஒரு பாயிண்ட் சார்ஜ்னா equipotential surface என்னவா இருக்கும்? ஒரு ஸ்பியரா இருக்கும் இல்லையா? பாயிண்ட் சார்ஜ்னா equipotential surface is like a sphere. இப்போ நான் இது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேனா இது கேபிட்டல் Q. இந்த rங்கிற டிஸ்டன்ஸ்ல என்னவா இருக்கும்? அந்த rங்கிற டிஸ்டன்ஸ்ல எல்லா பாயிண்ட்லயும் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். What is the direction of electric field? இங்க பாருங்க இது என்னோட equipotential எடுத்துட்டேன் அப்படினா the electric field என்னவா இருக்கும்? is perpendicular to the equipotential surface. Very important thing. The electric field is perpendicular to equipotential surface. Another point is that electric field is perpendicular to what? Equipotential surface. Next one. Electric field is perpendicular to the equipotential surface. SNR getting me point? Equipotential surface. பாருங்க along the direction of electric field potential decrease ஆகும் and also electric field is perpendicular to equipotential surface. Must be know clearly. இப்போ நான் எடுத்துட்டேன் uniform electric field எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take its uniform electric field எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. uniform electric field எடுத்துட்டேன். So what is the direction of electric field? So in the direction uniform எடுத்துட்டேன். What do you mean the uniformங்கிறது பாருங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா uniform listen carefully. So இப்போ நான் ஒரு ஏரியா கிராஸ் செக்ஷன் வரையறேன்னு வெச்சுக்கேன். இது ஒரு ஏரியா கிராஸ் செக்ஷன் வரையறேன்னு வெச்சுக்கேன். சேம் ஏரியா கிராஸ் செக்ஷன் இங்க வரையறேன். சோ அப்ப நான் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் என்னவா இருக்கும்? இங்க 1 2 3 நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன். இங்க என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் 3. சேம் ஏரியா கிராஸ் செக்ஷன். அப்பனா நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் இஸ் proportional to electric field. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமா இருக்கும். அப்ப நான் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E எடுத்துட்டேன் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே இருக்கும். சோ இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம். அப்பனா இது யூனிஃபார்ம் சொல்லலாம். கிளியரா? சோ இப்போ நான் இது இங்க பாருங்க இந்த பாயிண்ட் எல்லாத்துலயும் ஈக்விபொட்டன்ஷியலா எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. This is what is the equipotential surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, இந்த equipotential surfaceக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? It is a perpendicular இருக்கும். So this is what is a perpendicular to equipotential surface. கிளியரா? அப்படினா சோ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டேன் அப்படினா what is the equipotential surface என்னவா இருக்கும்? It is a plane இருக்கும். அதுக்கு plane. இப்படி இருந்துச்சு அப்படினா சோ இதுதான் equipotential surface ஆ இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருந்துச்சு அப்படினா இதுதான் equipotential surface. Okay, it is like a plane ஆ இருக்கும். அப்ப நான் இங்க இருக்க பொட்டன்ஷியல் V1 எடுத்துட்டேனா இங்க இருக்க பொட்டன்ஷியல் V2 னா சோ என்னவா இருக்கும்? V1 listen carefully, V1 is greater than V2.
clear? So along the direction of electric field, potential decreases. இதுக்கு இடையில we have to do work done. But இங்க நான் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். I'm concentrating on 2 point on the surface. இது A பாயிண்ட் எடுத்துட்டேன், இந்த பாயிண்ட் A எடுத்துட்டேன், இந்த பாயிண்ட் B எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். This is point B. ஒரே பிளேனுக்குள்ள நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா work done A minus what? Potential difference B எடுத்துட்டேன்னா 0 கிடைக்கும். Because it is a equipotential surface. Equipotential surface. அப்ப நான் பர்பெண்டிகுலரா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுல பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல், இந்த பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ இருக்கு டிமி பாயிண்ட்? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் கொஸ்டின். எஸ் ஆர் நோ? எனி டவுட்? எஸ். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் நவ் வி டிஸ்கஸ் த ஈக்விபொட்டன்ஷியல் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ here I will take a break. So for 5 minutes, just 10 minutes, then we'll start again. Okay, so capacitance paakla. So this is idea for what is a potential idea. Okay, so now we will discuss that capacitance na enna அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Clear? So now we'll take a break. So 5 minutes, 10 minutes break. So be present. So 7:50. Yes.
அக்கா இங்க வாங்க. அங்க போகாது.
So finally I came. Yes. I'm audible. Once if it is audible, just tell me the like, put a like. I'm audible, right? So once if it is audible, just tell me. Then we'll start the session. The finally, what we will discuss that we'll start in a paklam. Yes, we'll discuss that the capacitance nama discussion pannalam. Clear? So in like panna appadina just like pannirunga so I can know this. Break வேணாமா பசிக்குதுமா பசிக்குது அதனால தான் நான் போயிட்டு வந்தேன். Okay, or else I will teach continuously. நான் teach பண்ணிருக்கேன். Okay, so what we are going to discuss that next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சுக்க எஸ் எக்ஸாக்ட்லி நமக்கு எவ்வளவு நாள் இருக்கு இதுல இருந்து 100 days இருக்கு நீட் எக்ஸாமுக்கு. ஸோ ஒன்லி 100 days ஃபார் நீட் எக்ஸாம். 100 days சேலஞ்ச் வச்சுக்க வேண்டியதா. 100 days ஃபார் அ நீட் எக்ஸாம். ஸோ நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? ஒன்லி 100 days ஆர் லெஃப்ட். those who are preparing for NEET நமக்கு இப்போ இன்னும் 100 days இருக்கு பசங்களா. 100 days challenge எடுத்துக்கேன். எஸ் வணக்கம் ஹரி. ஸோ லேட்டா வந்துட்டீங்களா ஹரி? ஸோ ஒன்லி 100 days லெஃப்ட் பசங்களா. 100 நாட்கள். இந்த 100 நாட்கள் 2026 இருக்க 100 நாட்கள் எதுக்கு அப்படின்னா நாம ஒயிட் கோட் மாட்ட போறோமா இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ற 100 நாட்கள் பசங்களா. ஸோ 28 days ஃபார் போர்டு. எஸ் தூங்கிட்டேன் சார். எஸ் ஓகே 28 days. எஸ் இட் இஸ் போர்டு எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே பாருங்க எல்லாமே சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்ல மாற போகுது பசங்களா. எவ்ரி திங் இட் இஸ் டபுள் டிஜிட். ஸோ பாருங்க. ஸோ வெரி வெரி கான்சியஸ். என்ன ஜேஇ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீட்டுக்கு 100 days. 100 daysங்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். ஸோ உங்களோட எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷன் தான் இந்த இயர் உங்களுக்கு ஒயிட் கோட் மாட்டுமா இல்லையா, மாட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும் பசங்களா. சி ஈச் அண்ட் எவ்ரி மினிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். 100 daysங்கிறது வெரி வெரி க்ரூஷியல் பசங்களா. ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஹெவி பண்ணுங்க. இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் யூ கேன் ஏபிள் டு கிராக் த எக்ஸாம். ஓகே, ஐ நெவர் சே தட் 600 650 பிளஸ் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு சொல்லலாம். யூ கேன் ஏபிள் டு கிராக் த எக்ஸாம். ஒரு நல்ல மார்க்கோட நீங்க போகலாம். பட் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் 100 days நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் பசங்களா. டெஃபினட்டா இஃப் யூ யூஸ் த ப்ராப்பர்லி டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் பெஸ்ட் மார்க் நீங்க உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த சேனலை ப்ராப்பரா பாருங்க. ஸோ இங்க இருக்க சேனல்ல இருக்க ஒவ்வொரு கான்செப்டும் ப்ராப்பரா நாங்க டீச் பண்ணுவோம். See, we will start February சொல்லும்போது we will assess for board exam also. ஸோ தயவு செய்து இந்த சேனல்ல ப்ராப்பரா எல்லா செஷனையும் அட்டன் பண்ணுங்க. 1 by 1 எல்லா செஷனையும் அட்டன் பண்ணுங்க பசங்களா. ஸோ நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க. நேத்து சிமான் சார் 12 வரைக்கும் எடுத்தாரு சார். எஸ் எஸ். ஸோ பாருங்க எல்லாமே உங்களுக்காக தான் பசங்களா, உங்களுக்காக தான். ஸோ ஒன்ஸ் நாம எக்ஸாம் போயிட்டோம் அப்படின்னா பாருங்க, பிகாஸ் யூ ஆர் இன் தட் பொசிஷன், எக்ஸாம் பொசிஷன்ல இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த 28 days அதே மாதிரி சிபிஎஸ்சி பாருங்க, ஜஸ்ட் சிபிஎஸ்சிக்கு தான் 28 days இருக்கு இல்லையா. சி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஒன்ஸ் நெக்ஸ்ட் செஷன்லையும் வி வில் டிஸ்கஸ் த 12 அதுக்கு மேல எல்லாம் போகும். ஓகேவா? யூ டோன்ட் வரி. எல்லாமே உங்களுக்காக தான் பசங்களா. வி ஆர் டூயிங் ஒர்க். நாங்க உங்களுக்காக ஒர்க் பண்றோம். நீங்க உங்களுக்காக எவ்வளவு படிக்கிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஸோ ஒரு ஸ்ட்ராங்கா படிச்சு கிளியர் பண்றீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். வில் டிஸ்கஸ் தட் இந்த 100 days. டோன்ட் ஓகே மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த 100 days நாளைக்கு படிச்சுக்கலாம் சொன்னீங்க அப்படின்னா அந்த 100 days ஸோ வேஸ்ட் ஆயிரும் பசங்களா. டைம் நெவர் வெயிட் ஃபார் எனி ஒன். ஸோ நீங்கள் டைம் கூட நீங்கள் சேர்ந்து ஓடும் போது மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு கிராக் த எக்ஸாம். ஸோ நாம உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இட் இஸ் won't be helpful for you. So PYQ session இருக்கா சார்? Yes, definitely. After completion of this next session, I will go with the PYQ, complete PYQ நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். எதை பேஸ் பண்ணி பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த அளவுக்கு மட்டும். ஸோ டோன்ட் மிஸ் தட். இந்த செஷனையும் மிஸ் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் செஷனும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த செஷன் புரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் செஷன் உங்களால கிளியரா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாட் we are going to discuss that final topic is that capacitance நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். Capacitor. Yes or no? Capacitance. So we are going to discuss what is it? Capacitance discussion பண்ண போறோம். Or capacitor நாம discussion பண்ண போறோம். Yes or no? Capacitor.
கெபாசிட்டர்ங்கிறது என்ன சொல்லலாம், இட் இஸ் a storage device இல்லையா. ஸோ கெபாசிட்டர்ஸ் இஸ் நதிங் பட் இட் இஸ் a storage device. எதை ஸ்டோர் பண்றேன், சார்ஜ் ஸ்டோர் பண்றேன். ஸோ ஆல்ரெடி நோ தட் பொட்டன்ஷியல் நாம பார்த்துட்டோம் இல்லையா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சார்ஜ் எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்க, we have to do that work done. அந்த work done per unit charge தான் என்ன சொல்லலாம், பொட்டன்ஷியலை நாம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் இல்லையா. work done நான் ரிப்ளை எஸ் மிஸ் பண்ணாருங்க இந்த செஷனை. சீங்க ஒர்க் டன்ங்கிறது ஒரு சார்ஜை இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது we have to do work done. அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜ் நான் எடுத்துட்டு வர என்ன பண்ணும், we have to do more work done இல்லையா. ஸோ அப்படின்னா ஒரு டிவைஸ்ல, அதாவது ஒரு கண்டக்டர், ஸோ கெப்பாசிட்டருங்கிறது இட் இஸ் நாட் அ பெரிய ஒரு பாக்ஸோ அப்படிங்கிறதுல, இட் இஸ் அ கண்டக்டர் ஒன்லி. ஓகேவா, இட் இஸ் அ மெட்டல் கண்டக்டர்னா சொல்லலாம். அந்த கண்டக்டர்ல நான் சார்ஜை ஸ்டோர் பண்ணும்போது we have to do work done இல்லையா. அப்படின்னா நான் சார்ஜோட வேல்யூ அதிகப்படுத்த ஒர்க் டன் என்ன ஆகும், அதிகமாகும். அந்த ஒர்க் டன் தான் என்ன சொல்லலாம், ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் தான் என்ன சொல்லலாம், பொட்டன்ஷியல் சொல்லலாம் இல்லையா. சி அந்த பொட்டன்ஷியலை நாம் எப்படி டிஃபைன் பண்ணலாம், அந்த சார்ஜ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட், மை கண்டக்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், சார்ஜை ஸ்டோர் பண்ணுறேன். எஸ் ஆனோ, சார்ஜ் ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் த சார்ஜ். கியூங்கிற சார்ஜை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். எஸ் ஆனோ, சி கியூங்கிற சார்ஜை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு 1 கூலும் ஸ்டோர் பண்ண அப்படின்னா நோ நீட் டு டூ ஒர்க் டன். செகண்ட் கூலும் சொல்ல வைக்கும் போது we have to do work done. ஏன்னா ஏற்கனவே அங்க சார்ஜ் இருக்கு, அதுக்கு எகெயின்ஸ்டா நான் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அங்க சார்ஜ் நான் பிளேஸ் பண்ண முடியும் இல்லையா. சோ இதுல சார்ஜ் ஸ்டோர்ட் இன் த டிவைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன சொல்லலாம், சார்ஜ் அதிகமாக ஒர்க் டன் நாம அதிகமா பண்ணணும், which mean that work done per unit chargeங்கிறது என்ன சொல்லலாம், பொட்டன்ஷியல் சொல்லலாம். சார்ஜ் அதிகமாக பொட்டன்ஷியலும் என்னவாகும், அதிகமாகும். So this is what is a concept of what is it, எதை சொல்லலாம், capacitance சொல்லலாம். The charge is directly proportional to capacitance சொல்லலாம். So charge is directly proportional to potential சொல்லலாம். சார்ஜ் அதிகமாக அங்க பொட்டன்ஷியல் என்னவாகும், அதிகமாகும். Understood, right? If I put a constant is that Q is equal to C into V. So இந்த Cங்கிறது என்ன சொல்லலாம், this is what is a capacitance நாம ரெப்ரசென்ட் பண்ணலாம். Yes or no, getting me point? Cங்கிறது என்ன சொல்லலாம், the C is represent what, capacitance. Yes or no, capacitance சொல்லலாம். Clear? Capacitance. So சார்ஜ்ங்கிறது இங்க பாருங்க, listen carefully, சார்ஜோட வேல்யூ அதிகமாகும் போது பொட்டன்ஷியலோட வேல்யூ அதிகமாகும். இப்ப பாருங்க நான் எடுத்துட்டேன், Q ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Q ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. So Q by V. So நான் எடுத்துட்டேன் அப்படின்னா V ஓட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். The increases by increases என்ன ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். So this must be constant. Yes or no? அப்படின்னா so capacitance is independent of what? Independent of what? Charge and potential. Okay, independent of capacitance, independent of charge and what? Potential independent. ஏன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும். ரேஷியோ எடுக்கும்போது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். எஸ் ஆர் நோ, கெட்டிங் மீ பாயிண்ட்? The potential, the capacitance of that metal or else capacitance of the conductor is independent of the charge. அப்படின்னா எதை பொறுத்து இருக்கும் அந்த capacitance, எதை பொறுத்து இருக்கும்? We will discuss that. எஸ் ஆர் நோ, the capacitance எதை பொறுத்து இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். So capacitance independent of charge and potential. Yes or no? இப்போ எதை பொறுத்து இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். அதுக்கு நாம போறது தான் என்ன சொல்லலாம், so parallel plate capacitor, we are going to discuss that. First what we are going to discuss that, parallel plate capacitor. அதுக்கு முன்னாடி ஓகேவா, so நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நாம டிஸ்கஷன் பண்ணிரலாம். ஓகேவா, so நான் என்ன கால்குலேட் பண்றேன் அப்படினா listen carefully. So இப்போ நான் எடுத்துட்டேன், yes, parallel plate capacitor. First I will discuss that parallel plate capacitor. Parallel plate capacitor நாம பார்க்கலாம். capacitor. ஓகேவா, parallel plate capacitor ரெண்டு கண்டக்டர் நான் எடுத்துட்டேன். So I placed what is it, எப்படி நான் place பண்றேன், near to the charge, near to நான் place பண்ணேன், nearல place பண்ணிருக்கேன். So இங்க பாருங்க என்னென்ன நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க ஒரு கண்டக்டர் நான் எடுத்துட்டேன், இது ஒரு கண்டக்டர். So இன்னொரு கண்டக்டர் நான் இங்க வச்சிட்டேன், place பண்ணிட்டேன். ஓகேவா, so the separation between these two conductor நான் எடுத்துட்டேன், D ன்னு எடுத்துட்டேன். Understand this one, this is what is a D. See இப்போ நான் இதுல பேட்டரியில கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுல நான் பேட்டரியில கனெக்ட் பண்றேன். So if I connected battery என்ன ஆகும், so இதுல இருக்க because கண்டக்டர்ங்கற சொல்லும்போது it is a static case, number of positive charge equal to number of negative charge இருக்கும் கண்டக்டர்ல சொல்லும்போது. அப்ப நான் இதுல பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் எல்லாம் என்ன ஆகும், எலக்ட்ரான் will move, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ரைட், அப்ப நான் இதுல எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கும்,
எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி சொல்லும்போது என்ன சார்ஜா இருக்கும்? இட் இஸ் பிகம் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். எஸ் அன்ஆர்கானிக் பாயிண்ட் திஸ் பிகம் பாசிட்டிவ்லி சார்ஜ். கிளியர்? அதே மாதிரி இங்க பாரு நெகட்டிவ் கலெக்ட் பண்றதுனால சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்லையா? சோ பாசிட்டிவ் சார்ஜ் will move in this direction. அப்படினா இங்க என்ன டெஃபிஷியன்ட் இருக்கும்? புரோட்டான் இஸ் டெஃபிஷியன்ட், பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் டெஃபிஷியன்ட். என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்படினா இங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கோ சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன இருக்கும்? இங்க இருக்கும். சோ this is positive charge. இது என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் த பிளேட் ன்னு சொல்லலாம். எஸ் அன்ஆர்கானிக் இப்ப சோ இப்ப பாருங்க இதுல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு? பிளஸ் q சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு. இதுல என்ன சார்ஜ் இருக்கு? நெகட்டிவ் q சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எது வரைக்கும் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா இந்த பேட்டரியில எவ்வளவு சார்ஜ் இருக்கோ சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும், இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். which mean that இதுக்கிடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதுக்கிடையில இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் v ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இதுக்கிடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த v வரைக்கும் இருக்கும். இந்த சார்ஜ் ஃப்ளோ எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இந்த சார்ஜ் ஃப்ளோ எது வரைக்கும் நடக்கும்னா வச்சுக்கேன் பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இந்த parallel plate கெபாசிட்டரோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டுட் ரைட்? இப்போ நான் இதுல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும், எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் பண்ணலாம், அதாவது இந்த parallel plate கெபாசிட்டரோட கெபாசிட்டி என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். எஸ் அன்ஆர்கானிக் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ இதுக்கிடையில நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கெபாசிட்டன்ஸ் வேணும் அப்படின்னா சார்ஜ் பை பொட்டன்ஷியல் இல்லையா? சோ நமக்கு பொட்டன்ஷியல் நமக்கு தெரியணும். அப்ப நான் எடுத்துட்டேன் ஏன்னு எடுத்துட்டேன், இது பாயிண்ட் பி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the potential difference VA minus VB எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு கால்குலேட் பண்ணலாம். we know that எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு கால்குலேட் பண்ணலாம். VA minus VB ன்னு சொல்லும்போது E into D ரெப்ரசன்ட் பண்ணலாமா? எப்படின்னா is equal to dV by dr மாடுலஸ் எடுத்துட்டேன். So in the distance இது electric field is equal to V by D ன்னு சொல்லிட்டு then we can calculate electric field calculate பண்ணலாம். electric field தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம்? because plate நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க electric field in between the plate என்னவா இருக்கும் அப்படின்னா is equal to Q divided by A epsilon இருக்கும். So thus I am going to substitute in this equation. ஓகேவா? இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? VA minus VB is equal to what? E what a value? Q divided by A epsilon naught into what is it? D. Right? இதுதான் potential. இந்த potential எடுத்துட்டு நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். capacitance நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. capacitance is equal to Q divided by இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் Q divided by D. இந்த A epsilon naught என்ன ஆயிரும்? மேல போயிரும். So என்ன ஆயிரும்? Q cancel. Cங்கிறது என்ன சொல்லலாம்? A epsilon naught divided by D ன்னு சொல்லலாம். So this is very important thing. Capacitance ஓட formula C is equal to A epsilon naught divided by D ன்னு சொல்லலாம். S அன்ஆர்கானிக் பாயிண்ட் what is the capacitance formula? A epsilon naught divided by D. அப்படினா எதை டிபெண்ட் ஆயிருக்கும்? So Aங்கிறது என்ன சொல்லலாம்? It is the area cross section. It is depends on what? C is depends on what? Depends on area cross section, epsilon naught and also distance அதை பொறுத்து இருக்கும். So inside the medium பொறுத்து இருக்கும், medium and also geometry பொறுத்து இருக்கும். The capacitance depends on what is it? The medium and geometry of that what? And geometry ன்னு சொல்லலாம். geometryங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா area cross section or simply we can say it is a dimension சொல்லலாம். So separation between the capacitor D எடுக்கலாம். area cross section அதிகமா இருந்துச்சுன்னா so capacitance ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? area cross section அதிகமாச்சுனா capacitance ஓட வேல்யூ அதிகமா இருக்கும். distance between the plate கம்மி அதிகமாச்சுனா capacitance ஓட வேல்யூ என்ன ஆகும்? கம்மியாகும். This must be known clearly. எஸ் அன்ஆர்கானிக் report யாராவது புரியாம இருக்கா பசங்களா? So this is what is a capacitance value நாம சொல்லலாம். Clear? Any doubt up to here? So இப்போ நான் எடுத்துட்டேன் இது epsilon நாட்ங்கிறது என்ன சொல்லலாம்? relative permittivity ன்னு சொல்லலாம். Okay, is a permittivity in spray phase சொல்லலாம். இதுக்குள்ள மீடியம் வெச்சுன்னு வெச்சுக்குவேன். So if I place a dielectric medium இதுக்குள்ள நான் place பண்றேன்னு வெச்சுக்குவேன். So dielectric medium is placed in between that. So இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படினா So இதுக்கு இடையில நான் என்ன பண்றேன்? ஒரு மீடியம் நான் place பண்றேன். Just I am going to place the medium. So medium என்ன சொல்லிட்டேன்? இதோட dielectric constant என்ன எடுத்துட்டேன்? K ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். This is what is a K ன்னு எடுத்துட்டேன். Dielectric constant ஓட வேல்யூ K ன்னு எடுத்துட்டேன். இப்போ என்னவா மாறும்? epsilon ஓட வேல்யூ என்னவா மாறிரு பாருங்க. Epsilon become epsilon naught into epsilon r சொல்லலாமா? இந்த epsilon r தான் என்ன சொல்லலாம்? This is what is epsilon r தான் dielectric constant சொல்லலாம். இப்போ capacitance என்னவா மாறிடும் அப்படினா capacitance in the medium இருக்கும்போது என்னவா மாறிடும்? So இந்த epsilon naught க்கு பதிலா என்ன எழுதணும்? epsilon. So epsilon
என்ன சொல்லலாம் a divided by d சொல்லலாமா எஸ் ஆனோ இப்போ எப்சிலான்ங்கிறது என்ன சொல்லலாம் எப்சிலான் நாட் it is a epsilon r க்கு பதிலா dielectric constant சொல்லலாமா divided by d into what dielectric constant அப்ப நான் epsilon naught a by d ங்கிறது சொல்லும்போது ஏரா இருக்கும்போது என்னது capacitance so அப்ப நான் so capacitance in medium என்ன சொல்லலாம் capacitance in medium என்ன சொல்லலாம் so this is what is a capacitance r into what is a dielectric constant சொல்லலாம் so k is what is a dielectric constant clear k is what dielectric constant சொல்லலாம் k ங்கிறது என்ன சொல்லலாம் dielectric constant k ங்கிறது என்ன சொல்லலாம் k represent what is a dielectric constant apina so dielectric constant is inside the medium capacitor inside the parallel plate capacitance oda value enna agum increase agum area cross section increase aachna increase agum distance increase aachna capacitance oda value enna agum decrease agum pasangala yes or no clear ah everyone புரிஞ்சிச்சு அப்படினா just thumbs up பண்ணுங்க I can know this one தயவு செய்து புரிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் so புரிஞ்சிருச்சு அப்படினா just thumbs up பண்ணுங்க பார்க்கலாம் I can know this one ஓகேவா so clear everyone understood right any doubt யாராவதுக்கு புரியாம இருக்கா யாராவதுக்கு புரியல அப்படினா சொல்லுங்க பார்க்கலாம் so யாராவதுக்கு புரியாம இருக்கா பசங்களா is there anybody having doubt இருக்கா doubt is there any doubt எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா clear only one watching யார் வாட்ச் பண்றான் நான் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா now based on that இங்க பாருங்க இதோட அரேஞ்ச்மென்ட்ட பொறுத்து கெபாசிட்டரோட அரேஞ்ச்மென்ட்ட பொறுத்து அதாவது டைஎலெக்ட்ரிக் மீடியமோட அரேஞ்ச்மென்ட்ட பொறுத்து கெபாசிட்டர்ஸோட வேல்யூ வேரி ஆகும் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா அரேஞ்ச்மென்ட் ஆஃப் த டைஎலெக்ட்ரிக் மீடியம் சோ இந்த கேஸ் நான் எடுக்கிறேன் just I am taking different cases எடுக்கிறேன் I am going to calculate that what is the capacitance oda value நம்ம calculate பண்ணலாம் one by one calculate பண்ணலாம் எப்படி calculate பண்ணானா case 1 இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் see here if I going to take இங்க பாருங்க நான் மீடியம் எடுத்துட்டேன் listen carefully இது என்னோட first மீடியம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க இப்போ நான் wait இப்போ நான் dielectric constant எடுத்துட்டேன் listen carefully இப்போ இதோட distance நான் எடுத்துட்டேன் d ங்கிறது distance எடுத்துட்டேன் இதோட distance is d okay this distance is what d ன்னு எடுத்துட்டேன் இதோட area cross section நான் எடுத்துட்டேன் a is a area cross section எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த d ங்கிற distanceல நான் dielectric medium எப்படி ஆட் பண்ணறேன் பாத்துங்க கிளியரா see understand this one very important things you have to know clearly so இது ஃபுல்லாவே என்ன சொல்லிட்டேன் இந்த இடத்துல d ன்னு எடுத்துட்டேன் இல்லையா இது ஃபுல்லாவே d ன்னு எடுத்துட்டேன் இந்த d ங்கிற distanceல நான் எப்படி ஆட் பண்றேனா listen carefully so இதுல இங்க பாருங்க இது ஒரு மீடியம்னு எடுத்துட்டேன் this is what k1 எடுத்துட்டேன் இது ஒரு மீடியம் so இது dielectric constant k1 எடுத்துட்டேன் எஸ் ஆனா இதோட dielectric constant k1 இதோட thickness என்ன எடுத்துட்டேன் t1 first dielectric constant k1 அந்த thickness இருக்கு இல்லையா அந்த dielectric constant ஓட thickness t1 எடுத்துட்டேன் and next one is that இன்னொரு நான் மீடியம் எடுத்துட்டேன் just I am going to take one more medium is that இதோட thickness dielectric constant k2 அதோட thickness என்ன எடுத்துட்டேன் T2 ன்னு எடுத்துட்டேன் இது மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படினா n k எடுத்துட்டேன் so I am going to add so this is what is that k3 and t3 up to what is that kn tn வரைக்கும் என்ன பண்றேன் ஆட் பண்றேன் இதுல அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இது ஃபுல்லா நான் ஆட் பண்ணிட்டேன் அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லாவே நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படினா அந்த parallel plate capacitorக்குள்ள எல்லாமே டிஃபரண்ட் dielectric constant டிஃபரண்ட் thicknessல ஆட் பண்ணிட்டேன் இது ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன் இப்போ நாம எப்படி கால்குலேட் பண்ணலாம் dielectric அது capacitance value so இப்போ capacitance medium எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா so because it is a dielectric constant இத நான் என்ன பண்றேன் கீழ கொண்டு வரேன் so to understand this idea clear-ஆ புரியிருக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படினா capacitance medium so epsilon naught divided by 1 by k ன்னு சொல்லலாமா இத can I write like this so for understanding தயவு செய்து புரிஞ்சுக்க பசங்களா for understanding இந்த k வை கீழ கொண்டு வந்துட்டேன் எஸ் ஆனோ அப்ப நான் இத என்ன சொல்லலாம் அப்படினா epsilon naught எழுதுனா a epsilon naught divided by d by k ன்னு சொல்லலாமா d by k so இந்த d is general definition so for rearrangementக்காக நான் யூஸ் பண்றேன் so இத நான் எப்படி எழுதலாம் அப்படினா for first one எடுத்துட்டேன் see epsilon naught a divided by first order என்னது thickness t1 divided by what k1 சொல்லலாமா first one clear first one ஓடது yes or no see here numerator remains same denominator அந்த d ங்கற distance எப்படி பிரிச்சிருக்கேன் d ங்கிறது t1 t2 t3 ஆ பிரிச்சிருக்கேன் அதனால நான் என்ன பண்றேன் just I am adding that t2 divided by what k2
So T3 divided by K3. So எது வரைக்கும் ஆட் பண்றேன் அப்படின்னா Tn divided by what? Kn. So S and R give me point Tn divided by Kn சொல்லலாம். S and R give me point பசங்களா? Clear? So n நான் ஆட் பண்ணனா just I'm adding this all those things. Clear? So different thicknessல different அது fill பண்ணிட்டேன். So this is what is a capacitance னு சொல்லலாம். இதுவே நான் எடுத்துட்டேன் அப்படினா எப்படி எடுத்துர்க்கேன் அப்படினா listen carefully. இப்படி நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். இப்படி நான் எடுத்துட்டேன். Just understand this one. இது ஏரியா cross section A எடுத்துட்டேன். இதோட thickness என்ன எடுத்துட்டேன்? D ன்னு எடுத்துட்டேன். Small d என்னதுங்கிறது thickness நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படினா listen Dங்கிற டிஸ்டன்ஸ்ல இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன். இப்போ என்னோட ஒரு மீடியம் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். Listen. So இதுல நான் என்ன பண்றேன் அப்படினா just I'm going to place Tங்கிற thicknessல இருக்க Tங்கிற thicknessல ஒரு dielectric constant of Kங்கிற ஒரு dielectric constant ஆட் பண்ணிட்டேன். அதாவது Tங்கிற thicknessல Tங்கிற thickness dielectric constant ஆட் பண்ணிட்டேன். So இத நான் எப்படினா தனியா எடுத்துக்கிறேன். Listen. Listen carefully. So இதுல இங்க பாருங்க இதோட இது dielectric constant நான் என்ன எடுத்துட்டேன் just I'm taking this is dielectric constant is K. இது dielectric constant is K. அதோட thickness என்ன எடுத்துட்டேன் small t ன்னு எடுத்துட்டேன். இங்க பாருங்க இது என்ன எடுத்துட்டேன் air ன்னு எடுத்துட்டேன். இதோட dielectric constant என்ன எடுத்துக்கலாம்? So this is what is a 1. air ன்னு எடுத்துட்டேனா அதோட dielectric constant என்ன சொல்லலாம்? It is a 1 ன்னு சொல்லலாம். For air dielectric constants become 1. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படினா so understand this one I'm going to calculate இதோட capacitance எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். See here இது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டேன் பட் இதுல ஒரே ஒரு பார்ட்ங்கிறது என்ன அப்படினா air இன்னொரு பார்ட் என்னங்கிறது ஒரு dielectric constant. இதோட thickness d. இங்க பாருங்க இந்த total distance என்னது small d. இதோடது என்ன சொல்லலாம் t. அப்படினா இதோடது என்னவா இருக்கும் இந்த distance air இருக்க thickness என்னவா இருக்கும்? So d ல இருந்து எதை நான் மைனஸ் பண்றேன் small t ய மைனஸ் பண்றேன். கிளியரா? அப்படினா இது t அப்படினா இது என்னவா இருக்கும் இந்த air இருக்கிறது t minus d minus t ன்னு சொல்லலாமா? Yes sir இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இதோட capacitance medium is equal to epsilon naught a divided by இங்க பாருங்க சேம் எதை எழுதுறேன் t1 by k1. இங்க பாருங்க air இருக்க மீடியம் என்னது? air இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? d minus small d divided by what? The corresponding dielectric constant become 1. Clear? Plus இதோட thickness t divided by what is the dielectric constant k ன்னு சொல்லலாம். S and R getting my part. So that what is that medium is that? So this is what is that capacitance in the what second medium. So this is very important idea we must know clearly. எப்படி நாம கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது. So this is idea. இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படினா listen carefully. ஏரியா cross section என்ன கொடுத்துட்டேன்? ஏரியா cross section 2 mm square ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். 2 mm square. ஏரியா cross section 2 mm square எடுத்துட்டேன். டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் 1 mm ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ 1 mm எடுத்துட்டேன். distance is 1 mm. Okay, so epsilon naught ஓட வேல்யூ நமக்கு தெரியும். epsilon naught ஓட வேல்யூ 8.854 10 to the power of what -12. Right? இப்போ இந்த dielectric constant ஓட மீடியம் ஓட dielectric constant 2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கலாம். அந்த thicknessங்கிறது என்ன சொல்லிட்டேன் அப்படினா 1/2 mm ன்னு எடுத்துட்டேன். 1/2 mm. So இப்போ क्वेश्चन என்ன அப்படினா இதுல capacitance எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் क्वेश्चन. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? The area cross section of that plate இதுதான் டயகிராம் கொடுத்துட்டாங்க. area cross section of the plate கொடுத்துட்டாங்க. So இப்போ நாம கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. So C medium is equal to epsilon 8.854 into 10 to the power of -12 into area cross section. Area cross section என்ன சொல்லலாம் 2 mm. millimeter நான் எதுக்கு கன்வர்ட் பண்ணனும்? மீட்டரா கன்வர்ட் பண்ணா 2 into 10 to the power of milliங்கிறது -2 சரி -3 அத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும் -6. ஓகே மீட்டர் ஸ்கொயர். அப்ப நான் 10 to the power of -6 into இல்ல divided by s ஆனோ. so d minus t அப்படினா d minus t என்ன அப்படினா இது 1 இது என்னது half. t minus 1 minus half சொல்லும்போது 1 mm 1 mm 10 to the power of -3 அதோட air ஓடது 1 plus இல்லையா dielectric constant t ஓட வேல்யூ பாருங்க 1/2 10 to the power of -3 அதோட dielectric constant ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டேன் dielectric constant ஓட வேல்யூ 2. S and R getting my point. So இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? So you can calculate that medium ஓட dielectric constant உங்களால கால்குலேட் பண்ண முடியும். So this is idea you must know clearly. Yes or no? Any doubt? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? யாராவது புரியாம இருக்கா? So இப்போ the answer பாருங்க பார்க்கலாம். So you will get இது 1/2 இங்கேயும் 1/4 இருக்கு இல்லையா? So denominator பாருங்க just it is a 1/2 plus 1/4
into 10 to the power of what? Minus 3 ன்னு சொல்லாமா? அப்ப நான் LCM எடுத்தா அப்படின்னா just நீங்க மேல கொண்டு போயிட்டு you can complete the answer. Yes or no? Are getting my point? Can you tell me the answer for this question? Can you tell me answer for this question, பசங்களா? Can you tell me answer for this question? Clear? Clear? Everyone understood, right? Clear, பசங்களா? Clear. புரிஞ்சுச்சா அப்படின்னா just like பண்ணுங்க பார்க்கலாம், just thumbs up பண்ணுங்க. I can know this one clearly. Yes? So this is what is it, how to apply that capacitance oda idea வை எப்படி apply பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ஐடியா. Yes or no? So this must be known clearly. Clear? Now, இப்போ நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, so if it is a capacitor நான் சீரிஸா கனெக்ட் பண்ணா, parallel கனெக்ட் பண்ணா, how to calculate total capacitance எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். Yes or no? So this must be known clearly. அதுக்கு முன்னாடி very important thing, energy stored in the capacitor எல்லாமே டிஸ்கஷன் பண்ணலாம் one by one. So first நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா parallel plate capacitor. So series combination of capacitor நம்ம பார்க்கலாம். What is it? Combination of capacitor. இது வரைக்கும் புரிஞ்சதா பசங்களா? யாராவதுக்கு புரியாம இருக்கா? So புரியல அப்படினா சொல்லுங்க பார்க்கலாம். So யாராவதுக்கு புரியாம இருக்கா? புரியாம இருந்துச்சு அப்படினா see first உங்களுக்கு புரிஞ்சுச்சுனா first thumbs up பண்ணுங்கடா. So I can feel that what? So happy for that. See 6 o'clock we are starting that exam. Okay, classல morning 6 o'clock நாம ஸ்டார்ட் பண்றோம் செஷனை. எதுக்காக அப்படின்னா உங்களுக்காக தான் பசங்களா. ஸோ நீங்க நல்லா படிக்கணும். ஏன்னா 100 days தான் இருக்கு நமக்கு. நீங்க நல்லா படிச்சு நீங்க நல்ல மார்க் எடுத்து நீங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களா. ஓகே, ஸோ தயவு செய்து நீங்க சிம்பிளா எடுத்துக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளா எடுத்துக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த சேனல் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த சேனல்ல இருக்க உங்களுக்கு நிறைய கண்டென்ட், உங்களுக்கு குட் கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னா தயவு செய்து ஸோ அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. See, understood, right? So somebody is teaching what is நிறைய டீச் பண்ணலாம் பட் ப்ராப்ளம் கம்மியா டீச் பண்ணும்போது you will face the problem. Okay, so simple ப்ராப்ளம்லாம் டீச் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டான 2025 வரும்போது ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா you have to face the problem. ஓகேவா? ஸோ if you follow this channel definitely இந்த செஷன் டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. நெக்ஸ்ட் செஷன் I am going to discuss that. இதை பேஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளம் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். தயவு செய்து இந்த செஷனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இஃப் யூ ஆர் குட் இன் கான்செப்ட் யூ கேன் ஏபிள் டு சால்வ் மோர் ப்ராப்ளம். உங்களால நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் வீக் இன் கான்செப்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் தட் எக்ஸாம் ஆர் கிராக் தட் வாட் இஸ் இட் சால்விங் த ப்ராப்ளம் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ ஐ எம் ரெக்வெஸ்டிங் யூ தட் வி ஆர் டூயிங் ஒர்க் டன். உங்களுக்காக நாங்க ஒர்க் பண்றோம், ரொம்ப அதிகமா ஒர்க் பண்றோம். நீங்க ஒர்க் பண்றீங்களா யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ என்னோட சைட்ல இருந்து நான் இதை தான் சொல்லணும் பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் செஷன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். எஸ், வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். காம்பினேஷன் கெப்பாசிட்டர். Series and parallel combination of capacitor தான் பார்க்க போறோம். See here, I'm not deriving totally series. I'm going to give you the idea. Series combination. Series பின்ன என்ன சொல்லலாம், one after another கனெக்ட் பண்ணிருப்பேன் இல்லையா, one after another. So this is what is a capacitor நான் எடுத்துட்டேன் அப்படின்னா. ஸோ இது என்ன அப்படின்னா இதோட capacitors one after another கனெக்ட் பண்ணிருப்பேன். ஸோ இதுல என்ன கனெக்ட் பண்றேன், ஸோ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்க. Now so with respect to this one, this is positive, இது negative. இது என்ன ஆகும், this become positive charge மாறும் இல்லையா. so இது நெகட்டிவா இருக்கனால இது நெகட்டிவ் சார்ஜ். so with respect to this one positive, with respect to this one negative. so அப்படினா இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜும் இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். it is a series combination. series combinationல the charge stored in the capacitor என்னவா இருக்கும், charge stored in the capacitor. So Q என்னவா இருக்கும், it is the same இருக்கும். Charge stored in the capacitor is same. But இதுல drop ஆகுற இங்க பாருங்க potential difference different-ஆ இருக்கும். இதோட capacitance C1 எடுத்துட்டேன், இதோட capacitance C2 எடுத்துட்டேன். So based on that, see get charge ஓட value same but capacitance are different. Charge ஓட value same but capacitance are different. So அதனால potential difference என்னவா இருக்கும், so இது என்னவா இருக்கும், V என்னவா இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். எஸ் ஆர் நோ, getting me point, it is a different. so இப்போ நாம C எப்படி கால்குலேட் பண்ணலாம், C ஈக்குவலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா because charge is same, potential drop சொல்லும்போது V is equal to V1 plus V2 னு சொல்லலாமா. Vங்கிறது என்ன சொல்லலாம், Q by C
எடுத்துட்டேன் அப்படின்னா C equivalent is equal to so Q divided by C1 plus what Q divided by C2. So நான் C equivalence என்ன சொல்லலாம் அப்படின்னா series combinationல multiplication divided by addition C1 plus C2. ஓகே அப்படின்னா 1 by C1 தான் நான் இப்படி எழுதிட்டேன் ஓகேவா 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 தான் நான் இதை இப்படி எடுத்திருக்கேன் எஸ் ஆனோ getting me part so this must be known clearly எஸ் ஆனோ இதுவே parallel combination நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க if I take it as a parallel combination parallel combination எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க parallelனா so adjacent நான் கனெக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னா அங்க பாருங்க இது ஒரு கெபாசிட்டர் இன்னொரு கெபாசிட்டர் is like this ஓகேவா we can say alternative கனெக்ட் பண்ணிரு so இப்போ நான் எடுத்துட்டேன் எஸ் so இதுல என்னவா இருக்கும் இது அப்ளை பண்ற வோல்டேஜ் நான் Vங்கிற வோல்டேஜ் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க so Vங்கிற வோல்டேஜ் நான் இங்க அப்ளை பண்றேன் so get இங்க பாசிட்டிவ் இங்க நெகட்டிவ் அப்ப நான் இதோட பொட்டன்ஷியல் V எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்க பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் இந்த ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கும் ஓகேவா the potential difference across the capacitor என்னவா இருக்கும் சேமா இருக்கும் பட் இதோட கெபாசிட்டன்ஸ் C1 இதோட கெபாசிட்டன்ஸ் C2 இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜோட வேல்யூ என்ன சொல்லலாம் இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் Q1 because எதுல கெபாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கோ அதுல சார்ஜ் அதிகமா ஸ்டோர் ஆகும் in a parallel combination ஓகேவா so in a parallel combination so இது என்ன எடுத்துட்டேன் Q2 நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கங்க so இப்போ Q1 to Q2ங்கிறது என்ன சொல்லலாம் Q1 plus Q2ங்கிறது என்ன சொல்லலாம் total charge சொல்லலாமா Q charge this is what is the conservation of charge ன்னு சொல்லலாம் அப்படினா இந்த பேட்டரியில இருக்க சார்ஜ் Q சார்ஜ் இருந்துச்சுனா அந்த Q சார்ஜ் எப்படி செப்பரேட் ஆகும் Q1 plus Q2 ஆ சார்ஜ் ஸ்டோர் ஆகும் இந்த கெபாசிட்டர் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா எஸ் ஆனோ இப்போ Q1 எப்படி கால்குலேட் பண்ணலாம் Q is equal to C1 into V plus C2 into V is equal to Q sorry நான் C எடுக்கலாம் C into V C equivalent into V so V cancel ஆயிருச்சு அப்படினா C equivalent is equal to what C equivalent is equal to C1 plus C2 so this is what is that idea for must know clearly okay va இதுதான் என்ன சொல்லலாம் series and parallel combination of resistor capacitor இப்போ இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது நமக்கு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணலாம் இத பேஸ் பண்ணி நமக்கு சீரிஸ் காம்பினேஷன் ஐடியா வந்துருச்சாவே ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிரலாம் பசங்களா எப்படி நாம அப்ளை பண்ணலாம்னு பாருங்க now I'll start with this இதுல first question எதிர பார்க்க போறோம் அப்படினா very important thing series and parallel combinationல first question என்ன அப்படினா same potential idea same potential method so first you must know series and parallel combinationலாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே அதுக்கு முன்னாடி பாருங்க இது C equivalence இப்போ நான் என்ன பண்றேன் n கெபாசிட்டர் நான் என்ன பண்றேன் ரெண்டு கெபாசிட்டர் நான் சீரிஸா கனெக்ட் பண்றேன் C இது C இப்போ C equivalence சொல்லுங்க பார்க்கலாம் என்ன C equivalence சொல்லுங்க பார்க்கலாம் C equivalence equal to two capacitor are connected series two capacitor Hari can you hear me two capacitor connected series C equivalence ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் C plus C is equal to what 2C right இதே n capacitor connect பண்ணா அப்படினா n capacitor so n capacitor நான் கனெக்ட் பண்றேன் இதுக்கு மேல n capacitor connect பண்ணா C equivalent is equal to என்ன சொல்லலாம் n times C ன்னு சொல்லலாமா n times C yes super yes I told yes good இதுல என்ன கனெக்ட் பண்றேன் சீரிஸ்ல கனெக்ட் பண்றேன் I am connecting the series n capacitor connected series n capacitor connected series ரெண்டு கெபாசிட்டரா இருந்துச்சு அப்படினா என்ன சொல்லலாம் C square divided by 2C ன்னு சொல்லலாமா ரெண்டு கெபாசிட்டரா இருந்துச்சுனா C square C plus C 2C அப்படினா இது கேன்சல் ஆச்சு அப்படினா C by 2 ரெண்டு கெபாசிட்டர் இருந்துச்சுனா C by 2 n கெபாசிட்டர் இருந்துச்சு அப்படினா n கெபாசிட்டர் C by n எஸ் ஆனோ series and parallel combination தெரிஞ்சுச்சா n capacitor is connected series so என்ன சொல்லலாம் C by n ன்னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம் n capacitor connected is series clear now இப்போ same potential எடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க same potential very important concept is that same potential நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க same potential நான் இங்க கனெக்ட் பண்றேன் so this is what is a capacitor நான் எடுத்துட்டேன் okay so this is what is capacitor same potential னா என்னன்னு பாருங்க problem is very important same potential problem okay so இப்போ நான் என்ன பண்றேன் இத நான் ஜாயின் பண்றேன் இங்க இருந்து எடுத்துட்டு போய் இத நான் இங்க ஜாயின் பண்றேன் sorry so இங்க இருந்து எடுத்துட்டு போய் இத ஜாயின் பண்றேன் இங்க இருந்து எடுத்துட்டு போய் இத ஜாயின் பண்றேன் ஓகேவா next one okay so this is a point A this is point B இப்போ
A B க்கும் இடையில என்ன capacitance கால்குலேட் பண்ணோம். A க்கும் B க்கும் இடையில இருக்க capacitance கால்குலேட் பண்ணோம். இது C, இது C, இது C, இது எல்லாமே C. A க்கும் B க்கும் இடையில என்ன capacitance கால்குலேட் பண்ணோம். இதுக்கு நமக்கு ஐடியா தெரிஞ்சுக்க, it is a point of same potential நாம எடுத்துக்கலாம். இதை நாம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்? சார் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன். எஸ் குட் சூப்பர். எஸ் ஹரி இஸ் டூயிங் குட். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சி ஈக்குவலன்ஸ் நான் கால்குலேட் பண்ணோம் பிட்வீன் வாட் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் இடையில சி கெப்பாசிட்டன்ஸ் நாம கால்குலேட் பண்ணோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. சி கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி நாம கால்குலேட் பண்ண போறோம். சி கேர் சேம் பொட்டன்ஷியல் எடுத்துட்டேன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க பாருங்க, இங்க நான் ஒயர் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் ஒயர் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் ட்ராப். ஒயர்ல பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்காது. ஸோ இங்க இருக்க பொட்டன்ஷியல் நான் எடுத்துட்டேன், ஏங்க எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க பொட்டன்ஷியல் விஏ எடுத்துட்டேன்னா, சேம் இங்க ஒயர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க பொட்டன்ஷியல் என்னதான் இருக்கும்? விஏ இருக்கும் இல்லையா? இங்க இருக்க பொட்டன்ஷியலும் விஏ தான் இருக்கும். கிளியர்? ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒன் மோர் ஐ எம் ஆடிங் திஸ். இல்லை, இது பின்னு எடுத்துட்டேன். எஸ் நான் ஸோ இங்க இருக்க பொட்டன்ஷியல் என்ன எடுத்துட்டேன்? விஏ எடுத்துட்டேன். இங்க இருக்க பொட்டன்ஷியல் என்ன சொல்லிட்டேன்? விஏன்னு எடுத்துட்டேன். நான் சேம் சிமிலர்லி இங்க பாருங்க, இங்க இருக்க பொட்டன்ஷியல் விபின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்க பொட்டன்ஷியல் விபின்னு எடுத்துட்டேன். இங்க இருக்க பொட்டன்ஷியல் விபி. ஸோ இதை எடுத்துட்டு போய் நான் எங்க கனெக்ட் பண்றேன்? ஸோ இங்க பாயிண்ட் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் என்ன சொல்லலாம்? விபின்னு சொல்லலாம். கிளியரா? அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் எதுக்கு இடையில இருக்கு? ஸோ விஏ விபி இடையில இருக்கு. இந்த கெப்பாசிட்டர் விஏ விபி இடையில இருக்கு. இந்த கெப்பாசிட்டர் விஏ விபி இடையில இருக்கு. அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த கெப்பாசிட்டர் என்னவா இருக்கு? விஏ விபி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா சீரிஸ் காம்பினேஷன் ஆர் parallel காம்பினேஷன்? parallel காம்பினேஷன். these ஈஸியா நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ரிலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது ஸோ ரெண்டு பொட்டன்ஷியல் எடுத்துட்டா, இது ஏ பொட்டன்ஷியல், இது பி பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு இடையில இருக்கு? விஏ அண்ட் விபி இடையில இருக்கா? விஏ பிபி இடையில இருக்கு. செகண்ட் கெப்பாசிட்டர் எதுக்கு இருக்கு? விஏ அண்ட் விபி இடையில தான் இருக்கு. விஏ அண்ட் விபி இடையில தான் இருக்கு. எஸ் ஆர் நோ? தேர்ட் கெப்பாசிட்டர் விஏ அண்ட் விபி இடையில தான் இருக்கு. இஸ் இட் கிளியர்? விஏ அண்ட் விபி இடையில தான் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க என்ன காம்பினேஷன்? இஸ் சீரிஸ் parallel காம்பினேஷன். parallel காம்பினேஷன் எவ்வளவு கெப்பாசிட்டர்? 3 கெப்பாசிட்டர். ஸோ சி ஈக்குவலன்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, parallel இருக்கும்போது என்ன சொல்லலாம்? சி ஈக்குவலன்ஸ். ஸோ சி ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சி பிளஸ் சி. ஸோ வி கேன் சே 3 times சி. கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. எனி டவுட்? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? ஸோ அண்டர்ஸ்டுட் ரைட்? சி டைம்ஸ் சி. இஸ் இட் கிளியர்? எஸ் ஆர் நோ? எனி டவுட்? I'll take one more problem is that, listen. So இங்க ஒரு கெப்பாசிட்டர் நான் எடுத்துட்டேன். இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர் நான் எடுத்துட்டேன். Okay, for you have to solve the problem, listen carefully. So this is A ன்னு எடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னா, so this is connected to இங்க நான் கனெக்ட் பண்றேன். Yes, இதை கனெக்ட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்? சாரி, இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சி, திஸ் இஸ் சி, திஸ் இஸ் சி, இது சி, இது சி. ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the capacitance between A and B கால்குலேட் பண்ணோம். Can you try and tell me that? What is the capacitance between A and B? The capacitance between A and B கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். அங்கடா பசங்களா கால்குலேட் பண்ணுங்கடா பசங்களா. capacitance between A and B கால்குலேட் பண்ணணும். capacitance between A and B யார் ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சீக்கியா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அதுல சார்ஜ் ஸ்டோர் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. எஸ் ஆர் நோ? இங்க பாருங்க, இது விஏ பொட்டன்ஷியல் எடுத்துட்டேன். இது கூட என்ன பண்றேன்? இதெல்லாம் இங்க ஜாயின் பண்றேன். இங்க என்னவா இருக்கும்? விஏங்கிற பொட்டன்ஷியல் இருக்கும். சேம் இங்க பாயிண்ட் எடுத்துட்டு இங்க ஜாயின் பண்றேன். இங்க என்னது? விஏங்கிற பொட்டன்ஷியல். ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல இருக்கு. அப்படின்னா என்ன ஆகாது? சார்ஜ் ஸ்டோர் ஆகாது. ஸோ இட் இஸ் அ ஷார்ட் சர்க்யூட். அதை நாம என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் ஷார்ட் சர்க்யூட், இஸ் வி கேன் ரிமூவ் த சர்க்யூட். ஓகே, கெப்பாசிட்டர் அதில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் பி எடுத்துட்டேன். ஸோ இது எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க? இந்த பி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, விபி. அப்போ நான் இந்த கெப்பாசிட்டர் எது கடையில் இருக்கு? விஏ அண்ட் விபி கடையில் இருக்கு. இந்த கெப்பாசிட்டரும் விஏ விபி கடையில் இருக்கு. இந்த கெப்பாசிட்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டோம். இது என்ன எழுதுனா? விஏ அண்ட் விபியில் இருக்கு.
அப்படின்னா எவ்வளவு கெபாசிட்டர்? 3 கெபாசிட்டர் ஆர் என்ன இருக்கு? சேம் பொட்டன்ஷியல். ஸோ 3 கெபாசிட்டர் சேம் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்படின்னா 3 கெபாசிட்டர் சேம் பொட்டன்ஷியல், சேம் ஐடியா. ஸோ வாட் இஸ் த கெபாசிட்டன்ஸ் வேல்யூ? ஸோ 3 times C. கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? புரியலன்னா ஜஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் பண்ணுங்க பார்க்கலாம், ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க. புரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் தட். ஸோ ஐ கேன் நோ திஸ் ஒன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். எஸ் ஆர் நோ? இஸ் இட் கிளியர்? ஸோ எனி டவுட் பசங்களா? எனி டவுட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. யாராவது புரியாம இருந்துச்சுன்னா சொல்லுங்க பசங்களா. எஸ் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர்? எஸ் சூப்பர். ஹரி, தேங்க்யூ ஹரி. எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இம்பார்ட்டண்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் தட். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர். ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த கெப்பாசிட்டர் நாம பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ஆல்சோ ஃபைனலி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நமக்கு பேரலல் காம்பினேஷன் பார்த்துட்டோம். இப்போ எனர்ஜி எப்படி, பிகாஸ் நான் பேரலா கனெக்ட் பண்ணும்போது 2 கெப்பாசிட்டர் பேரலா கனெக்ட் பண்ணும்போது எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். எஸ் ஆனோ? நான் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் சார்ஜ் கன்சர்வேஷன், எனர்ஜி லாஸ் நாம கால்குலேட் பண்ண போகிறோம். எனர்ஜி லாஸ். வாட் யூ மீன் த எனர்ஜி லாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இந்த இயர் இந்த கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஓகே, எனர்ஜி லாஸ் எப்படி எனர்ஜி லாஸை கால்குலேட் பண்ணலாம், வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? லிசன் கேர்ஃபுல்லி. 2 கெப்பாசிட்டர் எடுத்துட்டேன். லிசன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பசங்களா. டோன்ட் மிஸ் திஸ் டாபிக். எனர்ஜி லாஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்க பாருங்க, நான் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் இஸ் C1 எடுத்துட்டேன். இது கெப்பாசிட்டரோட வேல்யூ C1. இதை நான் என்ன பண்றேன்னா இதை சார்ஜ் பண்றேன். அப்படின்னா நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்றேன். ஸோ இது கூட நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி என்ன பண்றேன்? சார்ஜ். ஐ எம் கோயிங் டு டூ தட் வாட் இஸ் சார்ஜ் பண்றேன். இது C1. இதை நான் என்ன பண்றேன்? பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி, ஸோ இதோட வோல்டேஜ் என்ன எடுத்துட்டேன்? V1 வோல்டேஜ். இதுல சார்ஜ் பண்றேன், பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்றேன். இதுல ஸ்டோர் ஆன சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் V1 எடுத்துட்டேன். இதுல ஸ்டோரா இருக்க சார்ஜ் என்ன சொல்லலாம்? Q1 is equal to C1 into V1 நமக்கு தெரிஞ்சிடும். எஸ் ஆனோ? இதுல ஸ்டோர் ஆன சார்ஜ். ஏன்னா கெப்பாசிட்டர்ங்கிறது சார்ஜ் ஸ்டோர் டிவைஸ். நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணும்போது பேட்டரியில இருக்க சார்ஜ் எல்லாம் எதுல ஸ்டோர் ஆகும்? கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகும். இப்போ இது கெப்பாசிட்டர் C1, நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணனால V1, இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் Q1 எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஒன் மோர் கெப்பாசிட்டர் எடுத்துட்டேன். இன்னொரு கெப்பாசிட்டர், அனதர் கெப்பாசிட்டர். The capacitance value C2. இதை நான் இன்னொரு பேட்டரியில வச்சு நான் என்ன பண்றேன்? கனெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். இதை நான் சார்ஜ் பண்றேன். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ, ஸோ சார்ஜோட வேல்யூ, சரி பொட்டன்ஷியலோட வேல்யூ, பேட்டரியோட வேல்யூ V2 எடுத்துட்டேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, V2. இப்போ இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Q2 is equal to C2 into what? V2. இது புரிஞ்சுதா? ரெண்டு கெப்பாசிட்டரை நான் சார்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் Q2, இந்த ஃபர்ஸ்ட் அதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் Q1. கிளியரா? இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ பேரலா கனெக்ட் பண்றேன். பேரலா கனெக்ட் பண்ணும்போது எதுல சார்ஜ் அதிகமா இருக்கும்? ஸோ விச் மீன்ஸ் தட் ஸோ இப்போ அங்க பாருங்க எது வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆகும்னு பாருங்க. இதுல பேட்டரியில இருக்க சார்ஜ் எல்லாமே எதுல போகும்? அந்த கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகும். எப்ப வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா அங்க பாருங்க இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதோட V2 ஓட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இங்க பாருங்க இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அப்படியே சார்ஜ் ஃப்ளோ ஆகும், அப்படியே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க இருந்த பேட்டரியில இருந்த சார்ஜ் இதுல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். எப்ப வரைக்கும்? இதுல இருக்க சார்ஜும் இங்க பாருங்க இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எஸ் ஆர் ஒரு கெடிமி பாயிண்ட். ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் தட் இதோட பேட்டரியோடது V2 கிரேட்டர் தென் V1 எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். இதோடது 20 வோல்ட் எடுத்துட்டேன், இது 10 வோல்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். V2 is greater than V1. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 2 கெப்பாசிட்டரை தனியா எடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்றேன் பேரலா. ஐ எம் கோயிங் டு கனெக்ட் த பேரலல். என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கனெக்டிங் பேரலல். பேரலலி ஐ எம் கனெக்டிங் தட். பேரலலி capacitors are connected. எஸ் ஆர் கனெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் இங்க கனெக்ட் பண்றேன். செகண்ட் கெப்பாசிட்டர் என்ன எடுத்துட்டேன்? இங்க கனெக்ட் பண்றேன். ஸோ இப்படி நான் பேரலா கனெக்ட் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியல், இதுல இருக்க பொட்டன்ஷியல் என்னது? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் V1. இதுல இருக்க பொட்டன்ஷியல் என்ன சொல்லிட்டேன்? V2 எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? இப்போ பொட்டன்ஷியல் எங்க அதிகமா இருக்கும்? ஸோ V2 greater than V1. ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? சார்ஜ் எங்கிருந்து எங்க ஃப்ளோ ஆகும்? பிகாஸ்
இது higher potential, இது lower potential. The charge will flow from where? இங்கிருந்து கீழே flow ஆகும். Charge flow. இங்கிருந்து என்ன ஆகும்? இதுக்கு flow ஆகும். Charge flow ஆகும். எப்ப வரைக்கும் charge flow ஆகும்? இதோட பொட்டன்ஷியலும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும், ஒரு காமன் பொட்டன்ஷியல் ரீச் ஆகிற வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஆகும். எஸ் ஆர் நோ? பட் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் ஆன் தி சிஸ்டம் என்னவா இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். லிசன், இங்க பாருங்க, இதுல நான் சார்ஜ் 10 கூலும் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், இதுல 20 கூலும் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், 10 கூலும் and 20 கூலும். இப்போ என்ன ஆகும்? சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா இதுல 15 கூலும் வரைக்கும், இதுல 50 கூலும் ஸ்டோர் ஆகிற வரைக்கும் ஃப்ளோ ஆகும். எக்ஸாம்பிள். எஸ் ஆர் நோ? அப்ப நான் டோட்டல் சார்ஜ் பாருங்க, டோட்டல் 10 plus 20 is 30, 15 plus 15 it's 30. சார்ஜ் அது வரைக்கும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ? getting me point? Clear? So this total charge என்னவா இருக்கும்? டோட்டல் சார்ஜ் is 30. நான் ஆட் பண்ணாலும், ரெண்டு கெபாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் ஆட் பண்ணாலும் சேமா இருக்கும். This is what is a conservation of charge ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? சார்ஜ் கண்டினியூஸ்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், லைக் எனர்ஜி இல்லையா, எலக்ட்ரான் ஓடிட்டே இருக்கும். அப்படின்னா இட் லாஸ் சம் எனர்ஜி இல்லையா, அந்த லாஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பேரலா கனெக்ட் பண்ணும்போது லாஸ் ஆகும், எனர்ஜி வில் லாஸ். ஸோ என்ன எனர்ஜி லாஸ் ஆகும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். எஸ்ஆர் ஒரு கிடிமி பாயிண்ட் பசங்களா? கிளியர்? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் ரைட்? ஸோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ். எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது பாருங்க. ஸோ ஐம் கோயிங் டு கால்குலேட் த எனர்ஜி லாஸ் நாம கால்குலேட் பண்ண போகிறோம். So, எப்படி calculate பண்ணலாம்? First we'll start. So, what is the energy stored in the capacitor? So, energy stored in the capacitor என்னவா இருக்கும்? Energy stored in the capacitor. Stored in the capacitor. So, என்ன சொல்லலாம்? Half CV square சொல்லலாம். Half CV square. So, this very very important thing. Energy stored in the capacitor. இதை பேஸ் பண்ணி தான் நாம சால்வ் பண்ண போறோம். ஐடியா clear? Energy stored in the capacitor half CV square. So, this is what is it? Uங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளமை? ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி கால்குலேட் பண்ணா, லாஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணலாம். லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க பசங்களா. லாஸ் ஆஃப் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ டோல்ட் யூ தட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் சொல்லலாமா? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஸ்டார்ட் வித் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் நான் யூஸ் பண்ண போறேன். எஸ் ஆர் நோ? கிளியரா பசங்களா? யாராவது புரியாம இருக்குடா பசங்களா? ஆல்சோ தேர். half CV square. சூப்பர் சூப்பர். ஹரி 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 ஹரி. சூப்பர் சூப்பர். சமடா ஹரி. எஸ். ஸோ சார்ஜ் கன்சர்வேஷனா இனிஷியலா இருக்க சார்ஜ் Q1 plus Q2 is equal to what? Total charge. எஸ் ஆர் நோ? Q1 plus Q2. See here, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லிசன், இப்போ கண்டினியூஸா சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. ஃபைனலா இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் என்ன அப்படின்னா Q1 டேஷ் எடுத்துட்டேன், இதுல ஸ்டோர் ஆயிருக்க சார்ஜ் Q2 டேஷ் எடுத்துட்டேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். சார்ஜ் கன்சர்வேஷன் Q1 plus initial charge that must be equal to what? Final charge. Q1 dash plus what? Q2 dash. Clear? Q1 dash plus Q2 dash. So இங்க பாருங்க, இதுல Q1 இதுல Q2 dash. இனிஷியலா இது Q1 இது Q2. இப்போ நாம எப்படி எழுதலாம்? Q1ங்கிறது C1 into V1 plus இல்லையா, Q2ங்கிறது என்ன சொல்லலாம்? C2 into V2 is equal to Q1. See இங்க பாருங்க, இதுல சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும்? இதோட பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஃப்ளோ ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா இதுல சார்ஜ் C1 into V, ஏன்னா பொட்டன்ஷியல் ரிமைன் சேம். எஸ் ஆர் நோ? ஆஃப்டர் ஈக்குவலிபிரியம், potential same, C1 into V, C2 into V, right? இப்போ V common calculate பண்ணலாமா? common potential V common is equal to what? So நான் எடுத்துட்டேன் C1 V1 plus what? C2 V2 divided by what? C1 plus C2. So we calculated common potential, நம்மளால calculate பண்ண முடியும். Clear? So we calculate பண்ணிட்டோம். Clear? Yes or no? Everybody me point. So this is idea of the V common potential. Clear? V common potential நாம calculate பண்ணிட்டோம், right? Now இப்போ நாம energy loss தான் calculate பண்ணோம். So can we calculate? Because V common calculate பண்ணா இதுல substitute பண்ணலாமா? Yes. எப்படி solve பண்றான்னு பாருங்க பார்க்கலாம். Now very important thing. Initial energy பார்க்கலாம். Initial energy என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? Initial energy என்ன சொல்லலாம்? ரெண்டுக்குமே எனர்ஜி இருக்கும். So U1 plus U2.
So of C1 V1 square plus of C2 V2 square. இது initial energy. இப்போ final energy பாருங்க பார்க்கலாம். Final energyங்கிறது என்ன சொல்லலாம்? 1/2. இது என்ன combination is that? C equivalence இல்லையா? So இது என்ன combination? Parallel combination. என்னவா மாறிடும்? C equivalence equal to C1 plus C2 into what? V common, V square. SNR getting me part. இப்போ can we calculate this one? Energy loss. Energy loss என்ன சொல்லலாம்? U final minus what? U initial. So I'll give the direct relation. என்ன வரும் அப்படினா 1/2 C1 C2 divided by what? C1 plus C2 V1 minus V2 the whole square. So this is very important relation, energy loss equation. Yes or no? So இந்த questionல இருந்து கன்ஃபார்மா ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த டாபிக்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு ப்ராப்ளம் வரும். Understand this one. இப்போ क्वेश्चन பாருங்க, ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு we will end up this session. Okay, எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? Any doubt பசங்களா? யாராவது புரியாம இருக்கா? So any doubt? Is any doubt? இப்போ क्वेश्चन பாருங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் எடுத்துட்டேன் each capacitor இங்க பாருங்க 600 microfarad. So capacitor யூனிட் என்ன சொல்லலாம்? farad சொல்லலாம். ரெண்டு capacitor எடுத்துட்டேன். இது என்னது 600 microfarad. Right? இத நான் என்ன பண்றேன்? I am applying that voltage. Battery நான் apply பண்றேன். பேட்டரியோட வோல்டேஜ் என்ன எடுத்துட்டேன்? So 100 volt ன்னு எடுத்துட்டேன். Is 100 volt is connected to first one battery. So இங்க பாருங்க, two identical capacitor 600 microfarad. One of the capacitor is connected to battery. Another one it is a connect பண்ணலன்னு வெச்சுக்கலாம். So potential is not connected. Battery is not connected. ஓகேவா? அப்ப இதுல என்ன ஆகும்? இதுல மட்டும் தான் சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? சார்ஜ் will store. இப்போ ரெண்டையும் நான் என்ன பண்றேன் அப்படினா I am connecting what is a parallel. Can you calculate energy loss? Calculate பண்ணுங்க பார்க்கலாம். Loss of energy if I connected so what? 600 microfarad. இதையும் 600 microfarad. Okay. So இப்போ நான் கனெக்ட் பண்ணும்போது can you calculate energy loss? Calculate பண்ணுங்க பார்க்கலாம். Can you calculate energy loss? Can you calculate energy loss? Calculate பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி calculate பண்ணலாம்? We'll start that calculation of the energy loss. இங்க பாருங்க. So இதல apply பண்ணலாம். So 1/2 right? Multiplication இங்க பாருங்க, இது என்னது? Multiplication divided by addition இல்லையா? அப்படினா 600 into 600 divided by 600 plus 600 right? Into what? V1 ங்கிறது நாம என்ன சொல்லிட்டா 100 இல்லையா? 100 minus V2 ங்கிறது என்னது? 0 the whole square. So இப்போ என்ன கிடைச்சிரும் பாருங்க, it is micro. Okay, it is microfarad square இங்க, ஏனா multiplication இங்க microfarad. S ஆனோ add பண்ணிருக்கேன். இங்க இருந்து இங்க ஒன்னு cancel. Right? இப்போ என்ன ஆயிரும் பாருங்க 1/2. so இதனை சொல்லும்போது இங்க பாருங்க denominator என்ன ஆயிரும் 1200. இத நான் ஸ்கொயர் பண்ணா 10 to the power of 4 ஆயிருமா? 100 ஸ்கொயர் பண்ணா 10 to the power of 4. இங்க numerator பாருங்க 6 into 6 2 0 இங்க 2 0 10 to the power of 4. S ஆனோ 10 to the power of 4. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த 2 0 இங்க 0 கேன்சல் ஆயிருச்சு. ரைட்? இப்போ பாருங்க 6 plus 6 இங்க பாருங்க, இந்த 12 உம் இந்த 6 உம் கேன்சல் பண்ணலாமா? இது 6. Right? So 6 are 2 times. This is what's 2 times. சரி, இங்க பாருங்க இது 2 into 2 4. So இந்த 2 உம் இந்த 2 உம் 6 உம் கேன்சல் பண்ணா 3. So இப்போ என்ன இருக்கு பாருங்க 3/2 இங்க 10 to the power of what? 6 இருக்குமா? 10 to the power of 6 இல்லையா? 10 to the power of சரி. So minus 6. Sorry, yes, micro இங்க இருக்கு இல்லையா? 10 to the power of micro சொல்லும்போது 10 to the power of minus 6 into 10 to the power of minus 6. Right? So இப்போ என்ன ஆயிரும்? இது cancel ஆச்சு அப்படினா so what you will get is 1.5 joules. Clear? Everyone understood, right? யாராவது புரியாம புரிஞ்சுதா? Yes, super hurry 1.5 joules. Clear? Yes or no? Any doubt up to here? Clear ஆ புரிஞ்சுதா? So this is very important idea. So this is question இத பேஸ் பண்ணி டெஃபினட்டா NEET 2026ல கன்ஃபார்மா இந்த क्वेश्चனை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வரும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வரும். Clear? So next class என்ன பண்ணலாம் அப்படினா இத பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஷன் பண்ணலாம். So don't miss the next class. So we'll discuss next class soon. Okay? So thank you. We will discuss next class. Thank you பசங்களா.